ஆகுதா? எஸ் சார், விசிபிள் சார். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, அது மட்டும் இல்லாம மேம் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க என்ன மேம். ஏன்னா கொஞ்சம் ஓகே ஸ்பீடா பேசுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இந்த இடத்துல சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஒன் செகண்ட், இந்த என்னோட செக்ஷன் ஸ்டடி பார்க்க வந்த எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும், பிரைம் மெம்பர்ஸ்க்கும், அது மட்டும் இல்லாம என்னோட லீடர் கேட்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரு வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா என்னோட அப்பா. ஓகேங்களா, என்னோட அப்பா பேர் மாரியப்பன். ஒரு 25 வருஷமா ஒரு பழக்கடையில வச்சு ஒரு சந்தையில ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர். இந்த வருஷத்துல ஒரு சப்போர்ட்டரா எங்க கூட இருக்க ஒரு நபர். எவ்வளவுதான் நாங்க சண்டை போட்டாலுமே ஒரு பையனுக்கு அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம். ஓகே 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 ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட அம்மா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க ஒரு ராஜலட்சுமி. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எக்ஸிக்யூட் டேரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்காங்க. பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு அங்கன்வாடியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் தான் இந்த இடத்துல. இன்னைக்கு அதான் பாத்தீங்கன்னா அப்பா செல்லமா அம்மா சக்கரை கண்டிப்பா நான் அப்பா அம்மா செல்லம் தான். என்ன ஒரு என்ன பண்ணாலுமே அம்மா இன்னுமே கூப்பிட மாட்டாங்க. சரி விடுறா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் அம்மாக்கும். அதனால அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது நான் தான் சின்ன வயசுல உள்ள போட்டோ இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட அக்கா ஐஸ்வர்யா. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், இந்த இடத்துல அவங்களும் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கோல்டர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கிறாங்க. ரெண்டு பேர் சின்ன வயசுல உள்ள போட்டோ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னோட ஸ்கூல். ஓகேங்களா, ஸ்கூலோட வாசல். என்னோட சக்சஸரிங் அந்த போட்டோ உடனே நான் போய் இந்த இடத்துல போட்டோ எடுத்தேன். நான் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் போட்டோ என் இதே கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல்ல உள்ள போட்டோ அதிகமா எங்கிட்டு அதாவது கிடையவே கிடையாது. நான் இந்த ஸ்கூல்ல தான் எக்ஸலன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அம்பையில இருக்கு. இந்த ஸ்கூல்ல இருந்து தான் நான் எல்கேஜில இருந்து 10th வரை இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஓகேங்களா, இந்த ஸ்கூல்ல மறக்க முடியாத உறவினர்கள் நிறைய இருக்கு. எப்படி சொல்ல, நிறைய சண்டைகள், நிறைய நிறைய ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க இந்த ஸ்கூல்ல. நிறைய நிறைய பார்க்காத சின்ன ஸ்கூலா இருக்கும், ஆனா நாங்க படிச்ச விஷயம் எல்லாமே பெருசு. நிறைய நாங்க இந்த இடத்துல வந்து கத்துருக்கோம். மட்டும் இல்லாம மேலும் சொல்ல போனா இந்த இடத்துல என்னோட பிரின்சிபல் இருக்கக்கூடிய மேம் இந்த இடத்துல எனக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் பத்தி சொல்லி ஆகணும். மேம் விஜயா மேம் நேம் அந்த இடத்துல QSA அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேம் பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா மேம் ஒரு எப்படி சொல்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, படிப்பான விஷயத்த கரெக்டா இருப்பாங்க. ஓகேங்களா, படிப்பான விஷயத்த கரெக்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மேம்க்கு வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்க நபர்லாம் கண்டிப்பா பிடிக்கும். ஓகேங்களா, அந்த நபர்ல கொஞ்சம் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்புறேன். இந்த ஸ்கூல் அப்படின்னு மறக்கவே முடியாது. இப்போ போனா கூட அந்த ஸ்கூல்ல எந்த கிளாஸ் உட்காந்தோம் அந்த கிளாஸ் உட்காந்தோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா பார்க்க தோணும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல போட்டோ அதிகமா இல்லை, இந்த ஸ்கூல்ல பிக்சர் மட்டும் தான் இருக்கேன். ஓகே, ரீசெண்டா இப்போ தான் மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அங்க போய் நான் போட்டோ எடுத்து வந்தேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட எல்கேஜி உள்ள போட்டோ. இந்த குட்டியா இருக்கோம்ல இதான் நான் அப்புள்ள போட்டோ. இந்த ஒரு போட்டோ தான் என்னோட ஸ்கூல்ல உள்ள போட்டோ. அப்படின்னா யூனிஃபார்ம் போட்டோ இந்த ஒரு போட்டோ தான் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் தான் 8th 9th 10th படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் நான் இப்பதான் இருப்பேன். இது வந்து நான் ஸ்கூல் ஆனுவல் டே 9th நினைக்கிறேன். ஆமா, 9th படிக்கும்போது நான் ஆனுவல் டேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அப்போல எடுத்த போட்டோ இதெல்லாம். அப்போ கொஞ்சம் நான் டான்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடுவேன் அப்படின்னால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போதான் மேபி 9th இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னோட போட்டோ தான் 9th முடிச்சக்கு அப்புறம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். அப்படி பாத்தீங்க அப்படின்னா இது முடிச்ச அதாவது 9th ஸ்டார்டிங், சாரி ஆமா 10th ஸ்டார்டிங் அப்படிங்கும்போது எங்களுக்கு கொரோனா வந்துச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா, கொரோனா வந்திருக்கும்போது நாங்க கொரோனால தான் நாங்க 10th பாஸ் பண்ணோம். அந்த சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணேன், எப்படி இந்த பாடி வெயிட் பண்ணேன், எல்லாம் குறைச்சேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பா வந்து மார்க்கெட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, வியாழக்கிழமை சனிக்கிழமை சந்தை இருக்கும். அப்பவும் வந்து நான் சும்மா போய் அந்த அவங்களுக்கு எப்படி சொல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கடையில பழம் கொடுக்க போவேன். அப்போ போகும்போது தான் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நபர் ஒரு காய் கடை வச்சிருக்காங்க. அங்க போகும்போது அவங்க காய்கறியும் சேர்த்து எடுத்து போட அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அங்க போய் என்கிட்ட போன் ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா, அப்ப 10th படிச்சுட்டு இருக்கும்போது அம்மாட்ட ஒரே ஒரு போன் தான் உண்டு. அந்த ஒரு டச் போன் தான் நாங்க 3 பேருமே யூஸ் பண்ணுவோம். அப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க, 3 பேரும் அந்த போன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ போகும்போது எனக்கு போன் ஒண்ணுமே இல்லை. அங்க போய் அங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்களோட கண்ணே பண்ணாம நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ என்ன திருப்பி போன் பண்ணி கேட்கும் போது இப்படி சொன்னாங்க அப்படி மாதிரி சொன்னேன். நேரம் கடைக்கு வாடா அப்படி மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க என்கிட்ட. அப்போ உங்ககிட்ட போன் இல்லையா, அவங்க அப்பா வாங்கி தரல அப்படிமா கேட்கும் போது என்கிட்ட போன் இல்ல மாமா அப்படிமா சொல்லியிருந்தேன். அப்போ என் கூட வந்து உனக்கு நான் போன் வாங்கி தரேன் அப்படிமா சொன்னாங்க. ஏன் அப்படின்னா வீட்டை சும்மா தான் இருந்தேன், கொரோனா டைம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் இருந்தும் லீவு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம சும்மா தானே இருக்கோம், அங்க போவோமே. அப்ப எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதாவது நம்ம போன் யூஸ் பண்ணணுமே. 10th நம்ம போன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்ல ஹாப்பியா இருந்துச்சு. அதனால நாங்க கடைக்கு போயிட்டு அங்க நான் வேலை பார்த்தேன். அங்க வேலை பார்த்த போட்டோ எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா, அப்ப நான் இந்த மாதிரி தான் இருப்பேன். ஆனா நாங்க போய் இப்போ கொஞ்சம் அங்க எப்படி சொல்ல காலைல போனோம் அப்படின்னா காலைல 8 மணிக்கு நான் போகணும். நைட்டு 11 மணி 12 மணி ஆகும். ஓகேங்களா, அவ்வளவு நேரம் அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணணும். என்ன பண்ண காய்கறி கடை தான். ஓகேங்களா, மூளை வரும், மூடையா இருக்கணும். அப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஃபுல்லா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த
இந்த கடை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா எங்க ஸ்கூல் அந்த லைன்ல அந்த ஸ்ட்ரீட்ல தான் இந்த ஸ்கூல் இருக்கு, கடையே இருக்கு. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். எனக்கு தேடி வந்து இன்னொரு ஆள் கூப்பிட வருவாங்க, தம்பி ஆன்லைன் கிளாஸ் வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி என் ஃபோன் இருக்கா, நான் வீட்டுக்கு தான் போய் அட்டன் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ நான் வந்து நான் பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன், அப்போ வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் அந்த இடத்துல வேலை பார்த்து எதுக்காக வேலை பார்த்தேன்னா, எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி, என்னோட உழைப்புல எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும். ஏன்னா வீட்டுல 10th படிக்கும்போது ஃபோன் யாரும் கேட்டாங்கன்னா கண்டிப்பா யாரும் வாங்கி தர மாட்டாங்க. ஓகேங்களா? நிமிஷம். ஓகே. ஃபோன் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. அப்போது எனக்கு வாங்கணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு வேலைக்கு போனேன். 8 மாசம் அந்த வேலை பார்த்து வெறும் 50,000 தான் சம்பாதிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு ரூ. 300. ஒரு மாசம் அந்த இடத்துல போல. ஆமா, மேபி ஒரு மாசம் போல. அந்த இடத்துல கையில கீழ ஆக்சிடென்ட் ஆயிட்டு. நான் கோவில் கொடைக்கு போகும்போது கொஞ்சம் பைக்ல கீழ விழுந்துட்டேன். அப்போ அந்த இடத்துக்கு போயும், அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு இந்த கெட்டுப்போட்ட கையோட வேலை பார்த்தேன். அப்படின்னா ஃபோன் வாங்கணும். அந்த ஒரு வெறி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் நினைச்ச ஃபோன அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த இடத்துல நான் ஃபோன் வாங்கினேன். அப்படி சம்பளத்த வாங்கிட்டு வந்து 2 நாள் கழிச்சு இந்த இடத்துல அம்மா கையில குடுத்து, எனக்கு ஃபோன் வேணுமா? அப்படி மாரி கேட்டு அந்த இடத்துல ஃபோன் வாங்கணும். ஓகே. அதாவது இது என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மென்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? நானா வேலை பார்த்த இடத்த அம்மா யாருமே ஹெல்ப் பண்ணாம இந்த இடத்துல நான் ஃபோன் வாங்கின அச்சீவ்மென்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அச்சீவ்மென்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது நான் கொஞ்சம் பாடிலாம் ஸ்லிம் ஆனதுக்கப்புறம். இது வந்து அக்கா நீட் எக்ஸாம் எழுதுனாங்க. அப்போது இங்க திருநெல்வேலி போகும்போது இந்த எடுத்த ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 11th ஸ்டார்டிங். ஓகேங்களா? நான் ஸ்கூல்ல வெல்ஃபேர் 10th வரை நான் எக்ஸஸ் ஸ்கூல்ல படிச்சேன். 11th, 12th வந்து நான் வெல்ஃபேர் ஸ்கூல்ல படிச்சேன். நம்ம விகேபுரத்துல இருக்கு. ஓகேங்களா? அங்க படிக்கும்போது எல்லாமே இந்த ஃப்ரெண்ட் நேம் மாறும். ஓகேங்களா? எல்லாமே நாங்க செட்டா தான் இருந்தோம். 10th சாரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரை ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். 11th, 12th எங்க கூட தான் கன்டின்யூ பண்ணோம். ஓகேங்களா? பேசிக்கா பார்த்தா வெளிய போறது, சுத்துறது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள பசங்க தானா. ஓகே, படத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த இது படத்துக்கு போயிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் அப்படிங்கிறது வந்து ஆ 11th தெரியாத முகங்கள். ஓகேங்களா? அந்த 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா கிடைச்ச நபர் செந்தில், சுந்தர், சஞ்சய். ஓகேங்களா? கண்ணாடி போடுற சஞ்சய். இது வந்து நாங்க பேட்டே ஃபங்ஷன்ல வச்சு இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் 11th படிக்கும்போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படி அவங்க கூட ஊர் சுத்துறது, கொஞ்சம் வெளிய போறது, ஜாலியா என்டர்டெயின் பண்ற மைண்ட் செட் நாங்க அப்படி சுத்தி இருந்தோம். ஏன்னா 11th, 12th படிச்சிருந்த பீரியட் ஆஃப் டயத்துல. அதுக்கப்புறம் இது வந்து கோயில் போகும்போது ஃபோட்டோ எடுத்து, இது வந்து 11th படிக்கிற செட். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே அந்த கண்ணாடி போட்டிருக்காப்ல இவரு, மிச்ச 2 பேர் மட்டும் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஒண்ணா படிச்சோம். அப்புறம் ஸ்கூல் ஒண்ணா படிச்சோம். மத்த எல்லாருமே எங்களுக்கு புதுசா கிடைச்ச ஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா? எல்லாருமே. அது 11th படிக்கும்போது நாங்க வெளிய நின்னு ஃபோட்டோ எடுத்த ஒரு ஒரு பிக் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 மிகப்பெரிய நான் தளபதி ஃபேன். ஓகேங்களா? ஆ எப்படி சொல்ல? யாரும் தளபதி பத்தி சொன்னால், அது அப்பா, அம்மா இருந்தாலும் நான் போய் சண்டைக்கு போய் நிப்பேன். அந்த அளவுக்கு நான் தளபதி ஃபேன். அது மட்டும் இல்லாம லீடர்ஸ் நெறைய பேருக்கு தெரியும். மாரஜனா இருக்கட்டும், கார்த்தி அண்ணனா இருக்கட்டும், உஷா அண்ணனா இருக்கட்டும், ஜமலா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே எல்லா லீடர்ஸுக்குமே தெரியும். நாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கிற மாரி நான் ஒட்டியிருப்பேன். அது மட்டும் இல்லாம வசனம்லாம் நெறைய எழுதியிருப்பேன். ஆ 8th அந்த மாரி டயத்துல நான் எழுதினது ஒட்டி வச்சிருப்பேன். ஓகேங்களா? நான் பெரிய 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 தளபதி ஃபேன். ஓகே. இது பீஸ்ட் படம் அப்போ நான் அந்த தியேட்டருக்கு போகும்போது எடுத்தது. அதுக்கப்புறம் நான் வெளிய சுத்தும்போது தீபாவளி டயத்துல அந்த மாரி உள்ள ஃபோட்டோ பிக் இது. அது மட்டும் இல்லாம அது பர்த்டே ஃபங்ஷனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னைய பண்ண ஒரு செய்கை இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரெஸ் எடுக்க போது நான் எங்க போனாலுமே சுத்துற மைண்ட் செட் உள்ள பையன் தான் நான். பொறுப்பாலாம் இருக்க மாட்டேன். சும்மா இங்க போனா அப்படிங்கிற மாரி சுத்துற பையன் தான் நான். அது மட்டும் இல்லாம நான் வெளிய மட்டும் சுத்தணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து இந்த எப்படி சொல்ல பக்தி கொஞ்சம் உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த சிவன் கோயில், முருகர் கோயில்லாம் கொஞ்சம் உழவர பணி அப்படி மாரி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல போம்போது இந்த ஒரு இடத்த ஃபோட்டோ தான். இது வந்து சீனியர். இது பிரவீன் என்னோட ஃப்ரெண்டு. இது மட்டும் சுதன். ஓகேங்களா? என்னோட தம்பி கூடயே சின்ன வயசுல இருந்து இப்போ வர என் கூடயே இருக்க ஒரு தம்பி இது. அப்புறம் இது சிவன் கோயிலும் நான் போய் இந்த உழவர பணி அந்த மாரி கூப்பிடும்போது நான் கண்டிப்பா போய் அந்த மாரி இடத்த பண்ண ஒரு ஃபோட்டோ இது. வச்சு எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இது வந்து ஆ 11th இங்கிலீஷ் எக்ஸாம். ஆமா. இங்கிலீஷ் எக்ஸாம் அன்னைக்கு. ஆ இன்னைக்கு நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னா, நாங்க இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து உட்காந்து படிக்காம உட்காந்து அங்க அரட்டை அடிச்ச ஃபோட்டோ இந்த ஒரு ஃபோட்டோ. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியா தான் என்னோட ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மாரின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் 12th சாரி 11th படிச்சு முடிச்ச அடுத்த ஒரு இடத்துல வந்து மை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். அப்பா பேர்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்படின்னா என்னோட அந்த வயசுல 18 வயசு ஆக முடியல அப்படின்னு சொல்லி அப்பா பேர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, மை லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா நம்ம நெறைய பேர் பார்த்துருப்போம். நம்ம டீம்ல இருக்க நெறைய பேர் இந்த ஒரு இடத்த பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இல்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டீம் பேசியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல மை லைஃப் ஸ்டைல்னா என்ன தெரிஞ்சிருக்கும். ப்ராடக்ட் சேல்ஸ் தான். ஓகேங்களா? அந்த இடத்துல நான் எவ்வளவு ப்ராடக்ட் வாங்கினேன்னா ரூ. 5000 இந்த இடத்துல நான் ப்ராடக்ட் சேல்ஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரூ. 5000 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனா எவ்வளவு சம்பாதிச்சேன்னா வெறும் 3 தான் சம்பாதிச்சேன். ஓகேங்களா? இந்த ரெஃபரல் பண்ண யார் அப்படின்னா, என்னோட ரிலேஷனோட என்னோட பெரியப்பாவோட ஆ பையன். ஓகேங்களா? அவன் கேரளால இருக்காப்ல. அவங்க எனக்கு இந்த இன்ட்ரோ பண்ணது இந்த ஒரு மை லைஃப் ஸ்டைல். அதுலேருந்து நான் பெரிய லெவல்ல ஒண்ணும் இன்ட்ரஸ்டிங்கா பண்ணலாம்னு நினைச்சு தான் பண்ணேன். ஆனா அடுத்து என்னால மூவ் பண்ண முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது 12th எண்டிங்ல எடுத்த ஃபோட்டோ. அந்த கிளாஸ் ரூம் வச்ச ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட 12th ரிசல்ட். ஆ 11th வந்து 398 மார்க் தான் வாங்கியிருந்தேன். 12th பார்த்தீங்கன்னா 444 மார்க். நான் எதிர்பார்க்காத ஒரு மார்க் இது. ஓகேங்களா? அந்த மார்க் எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து எங்க ஸ்கூல்ல வச்சு எடுத்த போட்டோ, கிளாஸ் வெளிய வச்சு, கிளாஸ் உள்ள எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேங்கா ஒரு போட்டோ எடுத்திருந்தோம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதாவது 12th முடிச்சு நாங்க கண்டிப்பா ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லவ மாதிரி இருந்தாங்க. நாங்க எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ட்ரிப் போய் ஆகணும் அப்படின்னு போறோம். ஃபர்ஸ்ட் தனியா இந்த இடத்துல அம்மா அப்பா இல்லாம லாங் டிராவல் பண்ண இடம் ஒரே இடம் சென்னை தான் ஃபர்ஸ்ட் போயிருக்கேன். இதுக்காக போனோம் அப்படின்னா ஜோகா எக்ஸாம் கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா. 12th முடிச்சு இந்த இடத்துல டேரக்டா போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 4 பேர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் தனியா இந்த இடத்துல சென்னைக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடணும் ஓகேங்களா. அதான் இந்த போட்டோ வந்து நம்ம ஃபீனிக்ஸ் மால் சென்னை இருக்கு. அந்த மால் ஒரு ஆப்பிள் ஷோரூம்ல வச்சு இந்த இடத்துல போட்டோ எடுத்தது. அந்த போட்டோ நிறைய இன்கம் போஸ்ட் பார்த்திருப்பீங்க, வெல்கம் போஸ்ட் அந்த போட்டோ பார்த்திருப்பீங்க. அதை தாண்டி இந்த இடத்துல ஒரே இடம் தான் சுத்தி பார்த்தோம். ஏன்னா நாங்க 2 நாள் தான் இந்த இடத்துல ஸ்டே பண்ணோம். ஃபீனிக்ஸ் மால் மட்டும் தான் போனோம். எங்களை பார்த்துட்டு எல்லாருமே இந்த இருக்க எங்க பெரியமா ஓகேங்களா, இது தங்கச்சி எங்களை சுத்தி காட்டுறது எல்லாமே பண்ணாங்க. செம்மையா என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சென்னைக்கு போன முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஜோகா எக்ஸாம் எழுதுன ஒரு காரணம் தான். ஆனா முக்கியமான காரணம் விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல போயிட்டேன். ஏன்னா அந்த வயசுல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அவரை பார்க்க முடியாது தெரியும். ஆனா ஒரு வீட்டையாவது பார்த்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது. ஆனா கண்டிப்பா என்னால பார்க்க முடியல. ஏன்னா நாங்க எக்ஸாம் முடிச்சு அந்த மத்தியானம் கிளம்பலாம் இருந்தோம். அன்னைக்கு ஈவினிங்கே எங்க பெரியம்மா வந்து எங்களுக்கு டிக்கெட் போட்டாங்க. அது எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்கு தெரியாது. சோ என்னால பார்க்க முடியல. ரொம்ப வெக்ஸா தான் இந்த இடத்துக்கு திருப்பி வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க சென்னையில போயிட்டு முடிச்சுட்டு வந்து இது எங்க பாத்தீங்கன்னா கேட்டரிங் போகும்போது ஒரு மண்டபத்தில் எடுத்த போட்டோ. இது ஃப்ரெண்டு சிவா ஓகேங்களா. எல்லாமே கிரிக்கெட் விளையாட பசங்க தான். அவங்க கூட நாங்க வந்து கேட்டரிங் பண்ண டைம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து நாங்க சும்மா சுத்துறது அங்க கன்னியாகுமரி போயிருந்தோம். அது வந்து இப்ப அங்க வச்சு போட்டோ எடுத்தது. அப்புறமா இது வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் நான் அட்மிஷன் போடும்போது எடுத்த போட்டோ. அது மட்டும் இதுதான் முக்கியமான ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆக்சிஷன் அப்படின்னு சொல்லி வந்த மீட்டிங்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் ஓகே. ஒரு 7 தடவை இந்த ஒரு மீட்டிங் போயிருப்பேன். தடவை போன மீட்டிங் இந்த மீட்டிங் தான். எதுக்கு நான் ஆக்சிஸ்குள்ள வந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா வீட்ல அப்பாவும் அப்பா ஒர்க் சரியில்லை, அம்மா ஒர்க் 13,000 தான் சேலரி. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத என் கண்ணால என் கஷ்டத்தை பார்த்தேன் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம படிக்கணும் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கையில இன்கம் சோர்ஸ் இல்லையே, அம்மா கஷ்டப்படுறாங்களா அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்து நானா என்னைய மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு போனேன் ஓகேங்களா. நான் போறதுக்கு முன்னாடி அந்த மைண்ட் செட் இல்லை, சும்மா அம்மாவுக்கு துணைக்கு நினைச்சு தான் போனேன். அம்மா ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சிருந்தாங்க, அக்கா கூட போனாங்க. அவங்க கூட போகும்போது தான் ஓகேங்களா இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது இல்லாம அம்மா ஸ்டார்ட் பண்ணாம எனக்கு ஒரு ஐடி போட்டிருந்தாங்க. நான் அப்போ ஒர்க் பண்ணல. அப்போதான் இந்த மாதிரி டைம் அந்த ஊர் சுத்துறது வந்து நான் சென்னை போனது, கன்னியாகுமரி போனது அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைத்தில் தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நாங்க வேன்ல இறங்கும்போது கார்த்திகேயன் அண்ணனும் மட்டும் ஆமா தனுஷாக்கும் உட்காந்துருந்தாங்க. எனக்கு யாருமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் போகும்போது பழகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கை பார்த்த உடனே எனக்கு பேச்சுவாளர், என்ன உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப கிளியரா மேம்? எஸ் சார். மேம் கேக்குதா? கிளியரா மேம்? கிளியர் சார், கிளியர். உங்க வாய்ஸ் கிளியர். ஓகே ஓகே தேங்க்யூ மேம். ஓகே அப்போ பார்த்த ஒரு போட்டோ தான் இந்த எடுத்த ஒரு போட்டோ தான் நம்ம லாவண்டியா ஹோட்டல்ல வச்சு மதுரையில வச்சு மாட்டுத்தேனில வச்சு எடுத்த போட்டோ தான். இங்க போகும்போது தான் எனக்கு விபி கிருஷ்ணன் சார், சரவணன் சார், ஆதி சார் எல்லாருமே பார்த்து இந்த இடத்துல இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குடா தம்பி அப்படின்னு என் கண்ணு கூட, அதாவது வாழ்க்கை காட்டின ஒரு நிமிஷம் அப்படின்னா இந்த ஒரு மீட்டிங் தான். ஃபர்ஸ்ட் போகும்போது நான் சும்மா தான் பண்ணேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம மணி அண்ணன், அப்புறம் கூட இருக்க நம்ம பாலண்ணா டீம் ஓகேங்களா, நம்ம ஐஸ்வர்யா மேம் டீம். அந்த இடத்துல அவங்க எல்லாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு மெம்பரை கூட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் ஸ்டார்ட் பண்ண, நான் ஒர்க் பண்ணல. ஆனா இவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. அப்போ நம்ம ஸ்மைலிக்குங்களோட ஒரு போட்டோ ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ இந்த போட்டோ தான். அது மட்டும் இல்லாம அண்ணன் ஓகே அண்ணனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நானா தான் இந்த இடத்துல போய் போட்டோ எடுக்கணும் அப்படி மாதிரி கேட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா அங்க உள்ள நடக்கிறது எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. கண்டிப்பா இந்த இடத்துல போனா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மாறும்டா. மாறி இருக்கிறது இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான டயத்துல நமக்கு கிடைச்சிருக்கு, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஆனிச்சு ஓகேங்களா. அப்போ நான் மகராஜன்ட்ட போய் சொன்னேன். ஆனா ஏதோ அச்சீவ்மெண்ட் சொல்றாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா கண்டிப்பா அடுத்த வாட்டி இந்த மீட்டிங் வைக்கும்போது கண்டிப்பா நான் அச்சீவ்மெண்ட் முடிச்சுட்டு வருவோம்னா ஓகே கண்டிப்பா முடிச்சுட்டு வருவேன் சார் அப்படிமா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ சார் சொன்னாங்க ஒரு விஷயம் அப்படின்னா, தம்பி நீ இறங்கி பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன் ஓகேங்களா அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கை பிளஸ் அது மட்டும் இல்லாம இன்னொரு என்ன சார் சொன்னாப்ல அப்படின்னா, ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை தம்பி, கோர் லீடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு, அந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சுட்டு நீ வாப்பா அப்படின்னாப்ல. ஓகே அதையும் நம்ம கேட்டுட்டு அந்த இடத்துல நம்ம விபி கிருஷ்ணன் சார் கூட ஒரு போட்டோ எடுத்திருந்தேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விபி கிருஷ்ணன் சார் கூட போட்டோ எடுத்து இந்த ஒரு போட்டோ தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்தேன். வந்துட்டு அந்த இன்புட்டை வாங்கிட்டு ஒரு 2 days நான் கண்டிப்பா ஒர்க் பண்ணேன் ஓகேங்களா. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் வராம எனக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. எப்போ உங்களுக்கு எல்லாம் வர மாதிரி தான், நோ எனக்கு வரல, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிடிக்கல, இது பண்ண முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஒரு 2 நாள் ஆஃபா இருந்தேன்.
அதுக்கப்புறம் மகாராஜன் சார் அம்மாட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, தம்பி நீ இன்னும் கொஞ்சம் பண்ணுடா, கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் நான் வந்து கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்த எய்த்தாக்கள் வரும்போது தான் என்னோட ஃப்ரெண்டு, ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸன் ஸ்கூல்ல படிச்ச நபர் தான் இந்த தம்பி. 7th வரை, ஆமா 7th வரை என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் இது, ஓகேங்களா. ஆப்போசிட்ல பார்க்கும்போது நீ என்ன நல்லா இருக்கியா விசாரிச்சுட்டு இப்படி ஒரு ஜாப் பண்றடா அப்படிமா சொன்னேன். பிளானை கேட்டான். அன்னைக்கு ஈவினிங் அட்வான்ஸ் அமௌண்ட் 1000 கொடுத்து மறுநாளே ஸ்டார்ட் பண்ணான். ஓகேங்களா. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, நம்ம நம்பி ஒரு நம்பர் வந்துட்டாங்க, அவங்களும் அடுத்த லெவலில் கூட்டு போகணும் அப்படின்னு நான் வந்து அடுத்தடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து 2வது நம்பர், எனக்கு ஐடி போட்ட 2வது நம்பர் இவர் யார் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், ஓகேங்களா. என்னோட ஃப்ரெண்டோட அண்ணன் இது இவங்க, ஓகேங்களா. அவங்களும் இந்த ஒரு பிளானை கொடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. முத என்னோட கெஸ்ட்டை, அதாவது என்னோட லீடர்ஸை கூட்டு போன சேர்மதி ஆஃபீஸ்ல நம்ம உசேன் சார் மூலமா அந்த அவங்களுக்கு கிளாரிட்டி எல்லாம் கொடுத்து, பின்னாடி பாருங்க எல்லாமே சொன்னாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற முத கொண்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்போ அது எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்த மூலமா நான் மல்டிப்ளை பண்ணி QAC அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் முடிச்சேன். ஜூலை 17 இந்த இடத்துல அச்சீவ்மெண்ட் முடிச்சு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ் என்ன ரெகனேஷன் இது நம்ம ஜமால் ஹுசேன் சார், அது மட்டும் இல்லாமல் நம்ம VP கிருஷ்ணன் சார், கார்த்திகன் சார் மூலமா எனக்கு இந்த ரெகனேஷன் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் போகும்போது நான் இன்கம் சம்பாதிச்சது வந்து எனக்கு இன்கம் போஸ்ட் இப்போ வந்து இல்ல. ஆனா இந்த இடத்துல இன்கம் போஸ்ட்டை வச்சு நான் என்னோட போட்டு போன ஒரு ஷூ, அதாவது இந்த இடத்துல நான் ஷூ வந்து நான் போகும்போது என்னோட இன்கம்ல சம்பாதிச்சுட்டு போனேன், ஓகேங்களா. அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. அம்மா அப்பா இல்லாம நம்மளா நம்ம ஒண்ணு இறங்கி இருக்கோம், நம்ம ஒண்ணு பண்ணியிருக்கோம், நம்ம மூலமா ஒரு இன்கம் சம்பாதிச்சு நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா ஒன்று இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த R15 பைக் அப்படிங்கிறது நம்ம மணி சார் வாங்கின ஒரு பைக், ஓகேங்களா. அப்பதான் வாங்கியிருப்பாங்க. அப்போ அங்க போய் போட்டோ எடுத்தேன். இதுவும் நம்ம மதுரை லாவண்டா ஹோட்டல் தான். பார்த்ததெல்லாம் தெரியும், பின்னாடி சரவண ஸ்டோர் எல்லாம் தெரியுதுல, நம்ம பார்த்துருப்போம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் டீம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சும்மா கூட அடுத்து இறங்கி 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 எல்லாருமே நான் பெரிய டீம் கொண்டு வந்தோம், ஓகேங்களா. நம்ம எல்லாருமே என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த இடத்துல இவங்க தவிர மிச்சம் எல்லாருமே இந்த இடத்துல ஐடி போட்டிருந்தாங்க. நம்ம மகாராஜன் சார் மூலமா அந்த கவுன்சில் கொடுத்தாங்க, ஓகேங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த அரங்கிஷோர் அப்படிங்கிற நபர் வந்து ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு லீடர், ஓகேங்களா. ஏன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த டீம் அவங்க, அதாவது அவங்களுக்கு இன்கம்க்கு அவங்க எஃபர்ட் போட்டாலுமே அவங்களுக்கு அது வரனாலுமே எனக்கு கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. வா பாலா அடுத்து போலாம், அம்மா சொன்னா அடுத்து போலாம் அடுத்து போலாம் அடுத்து போலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வராத எதிர்பார்க்காம என் கூட ஒர்க் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒர்க் அந்த எஃபோர்ட் போட வந்து வீணா போல. அன்னைக்கு ஈவினிங்கே இவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்ச்சி பாலா ஒரு கால் வருதுன்னு சொல்லி மாடிக்கு போனா, நானும் பின்னாடியே போகும்போது தான் அவங்களோட ஃப்ரெண்ட், ஓகேங்களா, இந்த முத்துபாரதி அப்படிங்கிற ஒரு நபர் இவங்களோட ஃப்ரெண்டு தான் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காப்ல. கொடுக்கும்போது நிறைய டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிட்காயின் அப்படிங்கிற ஒரு நபர், இந்த முத்துபாரதி வந்து பிட்காயின் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ஜாப் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. ப்ரோ நான் நம்பி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். டேரக்டா போய் VK போய் இந்த ஐடி அன்னைக்கு நைட்டு இந்த அமௌண்ட் வாங்கணும். ரொம்ப அருண் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஓகேங்களா. அது மூலமா அருண் கிஷோர் அவங்களுக்கே டீம் வந்து ஒரு இன்கம் போஸ்டர், அது மட்டும் இல்லாம அருண் கிஷோர் QSI முடிச்சாப்ல. அது பயங்கர சந்தோஷம், ஓகே. நம்மளுக்கு கீழே வந்து ஒரு லீடர் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் முடிக்க வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இன்கம் வாங்கி கொடுத்துருவோம் 3000 சம்பாதிச்சாப்ல, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வீரமணி என்னோட கிளாஸ்மேட் தான், 11th 12th படிச்ச கிளாஸ்மேட். பிரபா அப்படிங்கிற நபரும் நான் கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்து அங்கேயே வச்ச பிளான் கொடுத்து அதுக்கு ஈவினிங்கே அவங்க ஐடி போட்ட ஒரு நபர் தான் இவர், ஓகேங்களா. அப்புறம் கிரிக்கெட் விளையாட சொன்னா இந்த கிரிக்கெட்ல போற இடம் கொஞ்சம் மாத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது இந்த இடத்துல சொல்லி கொடுத்தது, ஓகே. இந்த போட்டோ ஏன் கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்த நபர் இவங்க தான், ஓகேங்களா. முத்து, ஓகே. இந்த இடத்துல அவங்க எனக்கு இன்சார்ஜ் மாதிரி இருந்தாங்க. இந்த எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பை பத்தி என்ன சொல்லியிருக்கேன், இவங்களும் நிறைய வெஸ்டேஜ் மாதிரி ஒரு நிறைய சோர்ஸ் ஆஃப் பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் தம்பி பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி உடனே எடுத்து பண்ணாங்க. இந்த இடத்துல அவங்க இன்சார்ஜா இருந்தபோது நான் இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரவீன், ஓகேங்களா. இந்த தம்பி பத்தி நான் சொல்லி ஆகணும், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நான் ஆக்சிஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்பார்க் இழந்து கிடைச்சுன்னா விட்டுறக்கூடாதா அப்படிமா ஸ்பார்க் இழந்து கிடைச்சுன்னா முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வரை என் ஃப்ரெண்டு நாங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் போன்ல, ஓகேங்களா. என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப நான் பிசினஸ்குள்ள வந்ததுல கொஞ்சம் பேசல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. எட்டு செக்ஷன் வரும், வாய்ஸ் நோட் போகணும், அந்த மாதிரி கொஞ்சம் நான் இதுக்குள்ள பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிட்டேன். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோப்பட்டாங்க, ஏன்டா ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்ப நான் ஷேர் பண்ணும்போது நான் ஒரு அச்சுமா முடிக்க போறேன்டா, எனக்கு கையில அச்சுமா முடிக்க போறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னான். அதிகம் இல்லை, இன்னொரு பையன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்ன அப்படின்னா இன்னும் ஒருத்தர் இன்னும் ஒரு நம்பர் வந்து நான் முடிச்சிடும்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா நம்மளுக்கு இது பண்ண முடியுமா நீ யோசிச்சுட்டு இறங்கிருக்கணும். உன்னால பண்ண முடியாது உனக்கு தெரியுது இல்ல, அப்ப ஏன் இந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டான். உன்னால பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஸ்ட்ராங்கா சொன்னேன். நீ ஒண்ணுமே பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி. அதான் நான் அவங்களோட பேசவே இல்லைல்ல, அந்த அப்படி நினைச்சு சொன்னாங்களா இல்ல என்னென்ன சொன்னாங்க எனக்கு தெரியல. அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. என்னடா போனை கட் பண்ணிட்டு நான் என்ன யோசனை, என் வாழ்க்கையை பத்தி சொல்ல, அதாவது நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண முடியும்னு சொல்றதுக்கு அவன் அவன் எப்படி சொல்லலாம், நம்மளுக்கே தெரியும் நம்ம கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத. அந்த ஒரு ஸ்பார்க் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா. எல்லாருமே ஒரு எப்படி சொன்னாங்க, ஒரு குத்தி கட்டுற மாதிரி பேசிட்டே இருந்தாங்க என்னைய. அது வந்து எனக்கு
பிடிக்கும் இல்லை. அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் பெரிய லெவலில் வளர்ந்து காட்டுறதா ஒரு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது லீடர்ஸ் எல்லாமே தான் சொன்னாங்க. மாறன் சாரா இருக்கட்டும், காதி சாரா இருக்கட்டும், உஷேன் சாரா இருக்கட்டும், ஜமால் மீராமல் சார் மேமா இருக்கட்டும், எல்லாருமே தம்பி உன் வளர்ச்சி வச்சு தான் நீ பேசுவாங்க. எல்லாருமே உனக்கு கீழே ஜாயின் பண்ணுவாங்க, இல்லை உனக்கு திரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து திருப்பி வந்து என்னை பத்தி கலாச்ச நம்பர் தான் இவன், என்னை பத்தி ஓட்ட நம்பர் தான் இவன், நீ பண்ண சொன்ன நம்பர் தான் இவன், ஆனா இந்த இடத்துல திருப்பி இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்றேன்டா அப்படி சொல்லி என்ன ஸ்டார்ட் பண்ணா. அதுக்கப்புறம் கேத்திரபாலன், ஓகேங்களா. கேத்திரபாலன் வந்து இவனோட ஃபர்ஸ்ட் ஐடி, ஓகேங்களா. இவரை பத்தி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இந்த நபர்கிட்ட இந்த வாய்ப்பை போய் கொடுத்தேன். நம்பர் வந்து கொஞ்சம் நான் அசால்ட்டா விட்டாப்ல. திருப்பி நான் பண்றேன் கொஞ்சம் ஷோ அப் ஆகும்போது இவர்கிட்ட போய் இந்த ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டு இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இல்லாம இந்த அமௌண்ட் கொடுக்கும்போது கேத்திரபாலன் ஃபேஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம நம்பி கொடுக்குறோமே, இது வந்து நம்ம சம்பாதிக்க வைப்பானா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த நம்பிக்கை நான் காப்பாத்திட்டேன், ஓகேங்களா. இவங்களையும் ஒரு குயிக் ஸ்டார்ட் அச்சீவர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வர வச்சு, அது மட்டும் இல்லாம 3500 நான் சம்பாதிக்க வச்சேன். அது பாத்தீங்க அப்படின்னா லீடர் அப்படிங்கிற ஒரு இது முடிச்சேன், ஓகேங்களா. செப்டம்பர் 17 ஏன்னா இது வந்து எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல ஹைலைட்டா போட்ட ஒரு விஷயம் தான் இது. அது மட்டும் இல்லாம இதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸ்மைலி கோர் டீம் மாரதன் சார் ஸ்டார்ட் பண்ண புதுசுல எனக்கு ரொம்ப 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 ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்த கூட விஷயம் இந்த ஸ்மைலி கோர் டீம், ஓகேங்களா. என்னை பீக்ல கொண்டு போன விஷயம் இந்த ஒரு ஸ்மைலி கோர் டீம் தான். என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு செலக்டிவ் பீப்புளா செலக்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. இந்த பண்ண முடியும் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அதுக்கு கீழே ஒர்க் பண்ற மாதிரி வச்சு நிறைய சூப்பரா பண்ணாங்க. மாறன் சார் எல்லாருமே பண்ணாங்க, ஓகேங்களா. அந்த ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் அச்சீவ் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஆக்சிஸ் லைஃபே கொஞ்சம் டேன் ஆன மாதிரி இருந்துச்சு. என்ன வரைக்கும் நான் இது எங்களோட டீம், ஓகேங்களா. ஐகான்ஸ் டீம்ல நான் ராஜேஷ் மேம், நான் அது மட்டும் இல்லாமல் என்னோட அக்கா, நம்ம அரிங்குஷ சார், ராஜேஷ் சார், பாலா சார், அதாவது நம்ம இவங்க டீம் 2 பேருமே இவங்க டீம், ஓகேங்களா. இந்த டீம் வச்சு நாங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெஸ்ட் பிளேயரா இருக்கட்டும், பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கட்டும், பெஸ்ட் கேப்டனா இருக்கட்டும், பெஸ்ட் டீமா இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணோம். அது நாங்கள் அச்சீவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்மைலி கோர் டீம் உள்ள வந்தது மூலமா என்னோட இன்கம் 8400 43க்கு. அது மட்டும் இல்லாம அதாவது 34 வாரம் வந்து நான் 600 இன்கம், அதே மாதிரி 35 வாரம் அதே அப்படி மாறிச்சு, ஓகேங்களா. 6 மடங்கு 6200 மாறிச்சு. அதே மாதிரி 36 வாரம் வந்து 1200. அது 37 வாரம் வந்து 10,800. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப டைனிங் பாயிண்டா மாறின ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த ஒரு 10,000 இன்கம் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய அளவு ரீச் இருக்கட்டும், பெரிய அளவு டீமா இருக்கட்டும், பெரிய யங்ஸ்டர்ஸ் டீமே நாங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்தேன் ஃபுல்லாமே, ஓகேங்களா. எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிற பசங்க தான் எல்லாருமே. அந்த அளவு நான் என்னோட எப்படி சொல்ல எல்லாரும் பாக்குற எல்லாத்தையுமே இந்த விஷயத்த வந்து வசிக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிளே பண்றேன், கேளுங்க. மேம் ஆடியோ கேக்குதா மேம்? பேச்சாமல் கேக்குதா? ஆடியோ கேட்கல சார். அந்த ஷேர் ஆடியோ வைஃபை அதை டச் பண்ணுங்க சார், அப்பதான் வாய்ஸ் கேட்கும். மேம் என்ன மேம்? இல்ல நான் ப்ளே பண்ணட்டுமா? நீங்க ப்ளே பண்ணுங்க மேம். ஜமால் மேம் மினல் மேம் லேட்டஸ்ட் என்ன வாய்ஸ் கேக்குதா? சார் உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு. மீரால் மேம் ப்ளே பண்றாங்க சார். ஓகே ஓகே மேம். ஓகே அந்த பிளேஸ் ரொம்ப 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 யங் ஏஜ்ல இப்பதாங்க ஸ்கூலிங் முடிச்சிட்டு ரீசெண்டா காலேஜ் ஜாயின் பண்ணி நம்மளோட ஸ்மைலி கோரோட வீக் 35 ஒரு பெஸ்ட் பிளேயரா ஒரு யங் ஏஜ்ல இறங்கி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய, செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, ரொம்ப ரொம்ப டெடிகேஷனான, நிறைய பேர்கிட்ட போயிட்டு எஃபோர்ட் போட்டு, நிறைய பேர்கிட்ட நம்பிக்கை கொடுத்து, டேரக்ட்ல போயிட்டு நிறைய ஐடிஸ் எடுத்து, நிறைய பேருக்கு ரோல் மாடலா ரொம்ப யங் ஏஜ்ல எங்க கூட நிறைய பேர் வந்து எனக்கு அது வரல இது வரல, நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, நான் கேட்டா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய இடத்துல எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா ஒரு சின்ன வயசுல என்னால அதை பண்ண முடியும், நீங்களா என்னப்பா பண்றீங்க, ஒரு சின்ன வயசுல கூட என்னை நம்பி நான் வராங்க, என்னை நம்பி இவ்வளவு நான் காசு நேர்ல போய் வாங்கிட்டு வரேன்,
மூஞ்சி பார்க்காம ஏதோ யாரோ ஒருத்தங்க பேசாங்கன்னு சொல்லி கொடுத்தவங்க இல்லைங்க. நேர்ல போயிட்டு நான் இந்த பிசினஸ் மேல உள்ள நம்பிக்கையும் என் மேல உள்ள நம்பிக்கையும் இதை பெரிய அளவுல கொடுத்து பெரிய அளவுல புரிய வச்சு என்னைய நம்பி காசு கொடுக்குறாங்க. என்ன ஒரு அதாவது ஒரு ஸ்கூலிங் முடிச்சுட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் போன என்னைய நம்பியே பிசினஸ் எடுத்து பெரிய அளவுல கொண்டு வராங்க. அப்படிங்கப்ப நீங்களாம் நிறைய ஏஜ் இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி ஒருத்தன் ஒரு பிசினஸ்ல வரமாட்டான். ஒரு ஸ்கூல் முடிச்சு என்ன நம்பி வரக்கூடிய இடத்துல உங்களை நம்பி வரமாட்டானா நீங்களாம் அவங்க கிட்ட என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருக்கீங்க? அவங்க கூட எந்த மாதிரியான ரிலேஷன் பார்ட் பண்ணிருக்கீங்க? அவங்கள்ட்ட போயிட்டு பிசினஸ் பத்தி என்ன புரிதல் ஏற்படுத்துறீங்க? அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி. அந்த பையன் கேள்வி கேட்கல. ரொம்ப தங்கமான பையன், அன்பான பையன், அழகான பையன், அறிவான பையன். அந்த பையன் கேள்வி கேட்கல. அந்த பையனோட போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. சோ அப்படி கேள்வி கேட்கிற விதமா இருக்கக்கூடிய நம்ம டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயரா, தி பெஸ்ட் பிளேயரா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கக்கூடிய பர்சன் நம்மளோட மிஸ்டர் பேச்சிபாலா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே மேம், விசிபிள் ஆகுதா ஸ்கிரீன்? எஸ் சார். ஓகே மேம், ஓகே. இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதுக்கு என்னோட சப்போர்ட் அந்த என் டீம் எல்லாருமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அப்போ உள்ள இதுல வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு அப்படி சொல்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அது மட்டும் இல்லாம நான் கோலிடர் முடிக்கும் போது ஓகேங்களா, முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து வெள்ளிக்கிழமை அப்படி மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு தான் கட் ஆஃப் இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு கோயில் முடிக்கும் போது லெஃப்ட் எனக்கு 10 அடி வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட் சைட்ல எனக்கு என்ன பண்ணு தெரியல. அப்போ உள்ள ஸ்பாட்ல வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு நாளே நான் 13 அடி எனக்கு கீழே மக்களை கொண்டு வந்தேன். ஓகேங்களா? அந்த இடத்துல மூலமா இந்த இடத்துல இன்கம் இருக்கட்டும், இந்த பேரா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு கோலிடர் முடிச்சக்கு அப்புறம் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட காலேஜ் ஃபீஸ் ஓகேங்களா, இப்போ வந்து இன்கம் வச்சு மேம் வாய்ஸ் கேக்குதா? கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ மேம். அதாவது என்னோட இன்கம் இவ்வளவு சம்பாதிச்ச இன்கம் வச்சு என்னோட காலேஜ் ஃபீஸ். ஓகேங்களா? இது எதுக்காக உள்ள வந்து அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான். என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்காண்டியும் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைக்காண்டியும் எப்படி சொல்ல அப்பா அம்மா இல்லாம நானே எல்லாம் பாத்துக்கிற மாதிரியும் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ என்ன மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்த காரணம் இதுக்காண்டி தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு எங்க அம்மா ஸ்கூல் ஃபீஸ் வச்சு அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணதுக்காக ஒரு அமௌண்ட் வச்சிருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை அங்க காலேஜ் படிக்காம காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது 3 மாசம் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம பையன் சம்பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி எந்த நம்பிக்கையில போட்டாங்க தெரியல. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்திருக்கேன். அந்த நம்பி அந்த ஒரு மல்டிபைடி போட்டு இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க அம்மா. அதே நான் திருப்பி என்னோட காலேஜ் ஃபீஸாவும் அவங்களுக்கு நான் திருப்பி அந்த அமௌண்ட்டை திருப்பி ரிட்டர்னும் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் காலேஜ் வச்சு எங்க அம்மா மூலமா அந்த ஃபீஸ் கட்டின ஒரு அமௌண்ட் தான் இது. அது மட்டும் இல்லாம அந்த கோர்லீடிங் முடிக்கும்போது நம்ம ஆதி சார் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்படி சொல்ல ஒரு ட்ரிப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 அடி எடுத்திருந்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மதுரையில வந்து ஒரு வாட்டர் பார்க்ல உங்களை கூட்டு போற அதிசயம் வாட்டர் பார்க்ல ஒரு நாள் ஃபுல்லா பண்ற அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல நான் அச்சீவ் பண்ணியிருந்தேன். அது அங்க போகும்போது உள்ள போட்டோ தான். ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் உள்ள எடுத்து போட்டோ தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் நிறைய போயிட்டு வந்து நம்ம மாரதன் சார் கூட, நம்ம அருண் சார் கூட, ராஜேஷ் கூட, மட்டும் இல்லாம முத்துப்பாரி. ஓகேங்களா? இது வந்து கேட்டரிங் சர்வீஸ்ல நம்ம வச்சு பண்ணியிருந்தோம். ஓகே, நம்ம மாரதன் சார் தான் பண்ணி கொடுத்துருந்தாப்ல. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கோட்டிங் பண்ணோம்ல, அந்த கோட்டிங்ல ஃபர்ஸ்ட் நாங்க தான் வந்தோம். நம்ம ஜமால் இம்ரான் மேம் தலைமையில இந்த இடத்துல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தோம். ஓகே, அந்த போட்டோ தான் இது. நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க தனியா ஒரு போட்டோ எடுத்திருந்தேன் இந்த ஒரு டீம்ல. அது மட்டும் இல்லாம கேங்கா யங்ஸ்டர் டீம் நாங்க எல்லாமே தனியா ஒரு போட்டோ எடுத்திருந்தோம். ஓகேங்களா? நம்ம கேத்ரா சார், நம்ம அருண் சார், ராஜேஷ் சார், நம்ம பிரபா சார், யசிமா சார் வச்சு நாங்க ஒரு போட்டோ எடுத்திருந்தோம். இந்த ஒரு ஹாப்பியா ஒரு தருணத்தை உங்களோட. அது மட்டும் இல்லாம குயிக்ஸ் அச்சீவர் நம்மளோட ராஜேஷன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இவங்களும் எப்படி சொல்ல நம்ம விளையாட போகும்போது அங்க ஒரு நபர் சொன்ன வாய்ப்பு கொடுத்த நபர் தான் இந்த ஒரு இந்த நிறைய நெட்வொர்க் மார்க்கெட் பார்த்துருந்தாங்க அப்போ சுச்சுவேஷன்ல. அப்போ என்னை நம்பி ஸ்டார்ட் பண்ணாங்க இடத்துல. அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் இந்த ஒரு இடத்துல ஆனுவல் ஃபெஸ்டிவல் 5th இயர். ஓகேங்களா? நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சென்னையில வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தாங்க. சென்னைக்கு பிசினஸ்காண்டி போன ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்னா இந்த ஒரு ஈவெண்ட் தான். ஏன்னா ஒரு அது மட்டும் அந்த இடத்துக்கு போட்டு எனக்கு ரொம்ப ஆசை. நேரு ஸ்டேடியம் அப்படிங்கும் போது தளபதி வந்த இடம், அது மட்டும் ஆடியன்ஸ் நிறைய இடம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆசை. ஆனா அதையும் தாண்டி பிசினஸ் ஒரு பெரிய லெவல் பண்றாங்க, அங்க போய் கண்டிப்பா போகணும். ஏன் அப்படின்னா ஒரு பிசினஸ் பெரிய லெவல் வச்சு அங்க எப்படி சொல்ல ஒரு 10,000 பேர் ஒரு 15,000 பேர் முன்னாடி எப்படி ஒரு அவ்வளவு லெவல பண்ண முடியும், அதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பியிருந்தோம். டீம்ல 2 பேர் வந்திருந்தாங்க, நம்ம அருண் சார், மதுமலாம். அது மட்டும் இல்லாம பிரபா வந்திருந்தாங்க கூட. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் பாஸ். ஓகேங்களா? எல்லாமே நாங்க எடுத்து நான் இன்ஸ்டால அப்லோட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பிரம்மாண்டமா இங்க இருந்து அங்க வர லைட் வச்சு ஒரு சூப்பரா, அதாவது ஆடியன்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஸ் இந்தியா தான் ஒரு நேரு ஸ்டேடியத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம்
ஓகே சாரி மேம். ஓகே, அந்த இடத்துல ஒரு சூப்பரா பிரம்மாண்டமா அந்த இடத்த பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹோஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விஜய் டிவி பாப்பீங்க ஓகே, சூப்பர் சிங்கரா இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் பாப்பீங்க. அந்த ஈவெண்ட்ல கிக்கி அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க ஓகேங்களா. சிம்பிளா சொல்ல போனா நம்ம பாக்யராஜோட மருமகள் ஓகேங்களா, அவங்க வந்து இந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களே நாங்க நேர்ல பார்த்து ஒரு சூப்பரா ஒரு அன்னைக்கு ஃபுல்லா நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நிறைய என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்துல ஒரு நபரை பார்த்தேன் ஓகேங்களா, யாரு பார்த்தா நாங்க டான். அந்த இடத்துல கிளம்பும் போது ட்ரெயின் அப்போ இருந்துச்சு, கிளம்பும் போது அந்த ஆடியமே அந்த ஆடிட்டோரியமே அதிர்ந்துச்சு ஓகேங்களா. நான் உண்மையா சொல்றேன், தளபதி கூட அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி டான் டான் அவங்கள பேச விடாம கத்துனாங்க, எல்லாமே நாங்க பார்த்து ரசிச்சோம். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இது வந்து நான் பைக் புக் பண்ண ஒரு இடத்துல நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா பைக் புக் பண்ண அந்த இடத்துக்கு வந்து எனக்கு ரெகேஷன் பண்ணியிருந்தாங்க ஜனவரி மாசம். அது மட்டும் இல்லாமல் எங்க அக்காவும் கூட எல்லா லீடர்ஸ் வந்து எனக்கு ரெகேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா மகாராஜன் சார் கூட. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம பார்த்தோம் நேர் ஸ்டேடியத்துல ஓகேங்களா, நம்ம மகாராஜன் சார் நாங்க மேல ஏறி அவார்டு ரெகேஷன் எல்லாமே வாங்கியிருந்தாங்க ஓகேங்களா. அது நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதை தாண்டி வந்து நம்ம விபி சார் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன் கொடுத்தாங்க. அவங்க முன்னாடி அது பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, அவங்களுக்குள்ள இன்புட் எனக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. தம்பி இந்த வயசு இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு எடுகேஷன் நிறைய கொடுத்துருந்தாங்க எனக்கு இண்டிவிஜுவலா. அது வந்து நான் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த என்னோட டீம் போட்டோ எடுத்த இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நேரு ஸ்டேடியம் போகும்போது ஓகேங்களா, நம்ம திருநெல்வேலியில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கிட்ட போயிருந்தோம். அங்க நம்ம மாறன் சார் கூட ஒரு போட்டோ எடுத்த இது, அதாவது நம்ம தாம்பரம் நினைக்கிறேன் இந்த இடம் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம விபி சார் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஃபோட்டோ வந்து கொலாப்ஸ் ஆகுது, அவங்க கிட்ட எல்லாம் பேசணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்டிபி ஓகேங்களா, திருநெல்வேலியில நாங்கள் எல்டிபி பண்ணும்போது என்னோட டீம் ஓகேங்களா, எல்லாமே யங்ஸ்டர்ஸ் டீம், என்னோட டீம் வந்து அங்க ஸ்பாட் பண்ண இடம் அது. அங்க வச்சு நாங்க நிறைய மணி சார் கூட நிறைய எடிகேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் ஆதி சார் கூட இண்டிவிஜுவலா ஒரு போட்டோ எடுத்த தருணம் அது. அதுக்கப்புறம் சரவண சார் கூட நம்ம டீமை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி போட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஃபீல்டு ஒர்க் ஓகேங்களா, நம்ம ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் நிறைய ஓகே. நாங்கள் 4 பேர் ஓகேங்களா, ஒரே ஸ்கூட்டில நாங்கள் 4 பேர் போவோம். எங்க இருந்து அம்பையில இருந்து நாங்கள் சேர்மதியாக ஒரே ஸ்கூட்டில நைட்டும் இருந்தாலும் சரி ஈவினிங் இருந்தாலும் சரி ஒரே ஸ்கூட்டில நாங்கள் 4 பேர் போவோம். ஒரு 20 வரைக்கும் ஒரு இடத்துல மாட்டினது கிடையாது, போயிருக்கோம் ஓகேங்களா. இது வந்து நான் கோஆர்டினேட்டர் வாங்கி அங்க மதுரைக்கு போகும்போது ரெகனைஸ் வாங்கின ஒரு தருணம் இது. நம்ம எல்கே சார் கூட நாங்கள் போட்டோ எடுத்து பேசியிருந்தோம் ஓகேங்களா. எல்லாருமே ஒரு அச்சீவ் முடிச்சாங்க இங்க, அதாவது இங்க இருக்க எல்லாருமே என்ன தவிர மற்ற எல்லாருமே QSA அப்படிங்கிற ரெகனைஸ் முடிச்சுட்டு அங்க அவார்டு வந்திருந்தாங்க ஓகேங்களா. இது வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம சேர்மதி பிரான்ச் ஆஃபீஸ்ல வச்சு செலிப்ரேட் பண்ண ஒரு போட்டோ இது. கொஞ்சம் போட்டோ கொஞ்சம் மாத்தி வருது கொஞ்சம். அது மட்டும் இல்லாம நாங்க டீம் டிஸ்கஷன் சொல்லியிருந்தோம்ல, நாங்க எப்பவுமே நாங்க 3 பேர், அரங்கீஸ்வர் கேத்திரபால் சார் கூட கொஞ்சம் வராம இருப்பாங்க. ஆனா அரங்கீஸ்வர் சார் நாங்க 3 பேர், ராஜேஷ் அரங்கீஸ்வர் நான் 3 பேருமே இந்த சுத்திக்கிட்டே இருப்போம் பைக்ல. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், என்ன மக்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுத்திக்கிட்டே இருப்போம். நம்ம உஷன் சார் வச்சு நம்ம பொன்ராஜனா கூட ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன் பண்ணியிருந்த ஒரு போட்டோ அது. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எக்ஸ்டன் ஸ்கூலோட பிரின்சிபல் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க தான் நம்ம ஜமால் மீரம் நம்ம பேசின பேச்சுல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஓகே, இந்த வாழ்க்கை என்னடா இந்த பிள்ளை எப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரியும். அது மட்டும் இல்லாம அம்மா மேல நம்பிக்கையும் ஏதாவது சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசணும் இன்னைக்கு மறுநாள் ஐடி போட்ட ஒரு இது என்னோட பிரின்சிபல் இவங்க தான். அது மட்டும் இல்லாம ஐகான் டீமோட நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துனோம் ஓகேங்களா. அது கோர் டீம், இது ஐகான் டீம் ஓகேங்களா. ரெண்டாவது இதே மாதிரி டீம் வச்சு நாங்க ரன் பண்ணி அடுத்து அதுலயும் நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருந்தோம். அந்த ஒரு போட்டோ தான் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயுமே பெஸ்ட் பிளேயரா என்னோட விஜயாமம் வந்திருந்தாங்க என்னோட டீமோட. அப்போ உள்ள போட்டோ இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போயிட்டு இருக்கும்போது என்னோட அக்கா ஓகேங்களா, என்னோட பெரியமா பொண்ணு, அவங்களும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல போட்டோ ஐடி கலெக்ஷன் ஆயிருக்கும் போது அது பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் ஓகேங்களா 6000 ரூபாய் இன்கம். அப்புறம் வந்து அடுத்து 49 பேர்ல 10,000 ரூபாய் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சொல்ல போனோம் அப்படின்னா மகாராஜனுக்கு கல்யாணம் ஓகேங்களா, ரொம்ப கிராண்டா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நம்ம அரியநாயபுரத்துல நம்ம ஆக்சஸ் ஒரு 300 ரூபாய் கிட்ட போயிருந்தோம். எல்லாருமே உட்கார்ந்துருக்கு எல்லாருமே ஆக்சிஸ் ஃபேமிலி மட்டும் தான் ஓகேங்களா. நம்ம கமலேஷ் சாரா இருக்கட்டும், புது சார் நம்ம வந்து பார்க்காத நபர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்க பக்கத்துல பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாருமே நம்ம ஆக்சிஸ் ஃபேமிலி உள்ள எல்லாருமே ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோ வந்து நம்ம அரியநாயபுரத்துல நம்ம எல்கே சார் ஒரு பைக் அந்த ஒரு போட்டோ எடுத்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெசேஜ் வந்து யார் பண்ணா அப்படின்னா விக்னேஷ் ஓகேங்களா. நம்ம எங்க சிஇடி ஆக்சிஸ் இந்தியால எங்க சிஇடி ஒருத்தர் இருக்காப்ல, அவங்க எனக்கு மெசேஜ் பண்ண ஒரு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருந்தாங்க. என்னோட பைக் புக் பண்ணதை போடும்போது எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. எங்க ஆகும் அது மாதிரி நிறைய விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அந்த அண்ணன் பிடிச்சி போச்சு ஓகேங்களா. அந்த நான் தனியாக கால் பண்ணி பேசி வைக்கிறேன். நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க, தம்பி இப்படி பண்றா நீ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களும் அந்த ஒரு 20 வயசுல சிடி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. அப்போ நிறைய பண்ணியிருந்தா அப்படிங்கிற நிறைய சொன்னாங்க என்கிட்ட, நிறைய இப்படி பண்ண அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயராஜேஸ்வரன் எனக்கு பைக் புக் பண்ண ஒரு இடத்துல ஒரு போட்டோ எடுத்தது. அதுக்கப்புறம் இது 2வது டைம் நாங்க சென்னைக்கு எதுக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம விபி சார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்க போகும்போது தான் ஓகேங்களா. மேம் அப்புறம் நம்ம ராஜேஷ் சார், அப்புறம் பொன்ராஜ் சார், அப்புறம் நம்ம நாகலான் மேம் அவங்களோட பையன் நம்ம ஜமல் அக்கா வச்சு நம்ம அப்பா கூட துணையோட நம்ம போயிருந்தோம்.
அப்போல போட்டோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நேரா நான் ஆஃபீஸ் போட்டோம். ஆனா இந்த இடத்துல நாங்க மறக்காத விஷயம் அப்படின்னா, நான், அக்கா, அம்மா 3 பேருமே நாங்க சென்னை கிளம்பி வந்துட்டோம். அந்த இடத்துல அப்பா வீட்டுல இருந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாம ஆகி போச்சு. கொஞ்சம் எமர்ஜென்சி. ஓகேங்களா. எங்களுக்கு என்ன பண்ணே தெரியல. நாங்க வந்து ஆஃபீஸ் வாசல் உட்காந்துருக்கோம். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணா நான் வாசல்ல உட்காந்துருக்கோம். என்ன பண்ணனே தெரியல எங்களுக்கு. அப்பா அவங்கள நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டுருந்தோம் எவ்வளவு வாங்க கூப்பிட்டுருந்தோம் வராமன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சியான ஒரு இடம். அந்த அவ்வளவு எமர்ஜென்சி இருந்தாலுமே இந்த இடத்துல நாங்க வந்து ஆக்சிஸ் நம்ம டைம் கொடுத்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்க சிசிடி கூட ஒரு போட்டோ எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் அண்ணன் நேர்ல மீட் பண்ணது அவங்க தான். தம்பி நீ தாண்டா பேச்சு அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களே கேட்டிருந்தாங்க. நான் திரும்பி தான் இருந்தேன். ஒரு அங்க ஒரு போட்டோ எடுத்தது. நம்ம வந்து இது எங்க போட்டோ எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை பிரான்ச்சஸ் வச்சு ஒரு போட்டோ எடுத்தோம். ஓகே, ஹெட் ஆஃபீஸ் வச்சு ஒரு போட்டோ எடுத்தோம். சரி, அது மட்டும் இல்லாம சாரி இது கொஞ்சம் போட்டோ கொஞ்சம் மாறி வருது. இது வந்து நான் சிஎல் முடிக்கும் போது இந்த போட்டோ சாரி டீம் வந்து QC முடிக்கும் போது ரெகனைஸ் வாங்கும் போது போட்டோ எடுத்தது. மேல 4 பேர் என்னோட டீம் நிற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்து கீழே நின்று இருந்தேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம சரவணன் சார். ஓகேங்களா, நாங்க அன்னைக்கு எல்லாரும் ரெகனைஸ் வாங்கும்போது சரவணன் சார் கார் எடுத்திருந்தாப்ல. அப்போ எல்லாருமே ஓகேங்களா சூப்பரா நம்ம கார் எடுத்து நம்ம சார் டெலிவரி எடுத்திருந்தாங்க. அப்போ போட்டோ இது. ஓகே ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட் ஒர்க். ஓகேங்களா, நிறைய ஃபீல்ட் ஒர்க். நம்ம நைட்டா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், நைட்டு 11 மணிக்கு வரை நாங்க ஃபீல்ட் ஒர்க் போயிட்டு நாங்க வீட்டுக்கு போயிருக்கோம். ஓகேங்களா, அது எங்க இருந்தாலும் சேமல இருந்து இங்க வரதா இருந்தாலும் சரி, ஊர்காட்ல இருந்து நாங்க அம்பே போறதா சரி, இல்ல அம்பே இருந்து வேற எங்கேயும் போறதாலும் சரி, 11 மணி 12 வரை நாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஃபீல்ட் ஒர்க் முடிச்சுட்டு அது அப்போ எடுத்த ஒரு போட்டோ தான் இவர். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓகே இது வந்து என்னோட ஃப்ரெண்ட். அவங்களுக்கு போய் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம பாத்துருப்பீங்க முன்னாடி. ஓகேங்களா, ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதுவுமே நாங்க நிறைய ஃபீல்ட் ஒர்க் போகும்போது நம்ம ஹுசைன் சார் போட்டோ எடுத்து இது இந்த போட்டோ நான் மறக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த போட்டோ வந்து லீடர்ஸ் கேட்டகரி. ஓகேங்களா, நம்ம விபி சார் அரேஞ்ச் பண்ண ஒரு சென்னையில நான் தனியா போன ஒரு சென்னை நம்ம டீம் கூட அம்மா இல்லாம தனியா போன ஒரு ஸ்பாட் அப்படின்னா நம்ம டான் பாஸ்கர் ஒரு தனியார் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி வாய்ப்பு கிடைச்சது. எல்லாம் பாத்தீங்கன்னா ஹுசைன் சார் நம்ம டீம்ல எல்லா நம்பரும் இங்க இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த போட்டோ எடுக்கும் போது இந்த ஒரு இடம் அவர் பாத்தீங்க அப்படின்னா லக்ஸுரியான ஒரு லைஃப் அப்படின்னா நான் நீங்க அவர் பார்த்தேன். ஓகேங்களா, ஹோட்டல் எல்லாமே ஓகேங்களா ஒரு உட்காரதா இருக்கட்டும், ஒரு சோஃபா இருக்கட்டும், சாப்பிட்ற இடமா இருக்கட்டும், எல்லாமே லக்ஸரியா இருந்துச்சு. அந்த ஒரு லைஃப் எனக்கு வாழணும் அப்படி மாதிரி தோணுச்சு. நான் வருஷம் சார் கூட சொன்னேன் வாழ்ந்தே அப்படி வாழணும்னே அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னோட மேம் ஓகே என்னோட ஸ்டாஃப் என்னோட மேம் இந்த இடத்துல பிளான் கேட்டு எல்லாம் பண்ண ஒரு விஷயம் இது. அப்புறமா இந்த இடத்துல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா அம்மா இல்ல டைமண்ட் டேரக்டர் ஏதோ சாரி நம்ம தாய்லாந்து ட்ரிப் முடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு டைம் முடிச்சது ஒரு தருணத்துல அம்மா வர முடியாத சுச்சுவேஷன்ல நான் அந்த இடத்துல போயிருந்தேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. நம்ம விஜய் சார், அஜய் சார் எல்லாமே இருந்தாங்க. அவங்க டீம் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் டிஸ்கஷன் பண்ணி தான் ராஜேஷ் சார் அப்புறம் ராமலிஷ் மேம் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பொங்கல் டைம் நினைக்கிறேன். ஆமா, அந்த இடத்துல நம்ம பண்ணியிருந்தோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம டீம் பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த ஒரு போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டான் பாஸ் சாரோட நான் எப்பவும் பார்த்தேன் அப்படின்னா நேரு செடுத்து வச்ச பார்த்த ஒரு ரப்பரை பக்கத்துல ரொம்ப பக்கத்துல பார்த்து இந்த ஒரு இடத்துல தான். ஓகேங்களா, ஒரு போட்டோ கேட்டேன். அந்த போட்டோ கொடுத்தாங்க. வார்த்தை ரொம்ப ஏன் அப்படின்னா ரொம்ப குரூஷியலான ஒரு டைம் அப்படிங்கும் போது சொல்லலாம். ஓகே, அந்த போட்டோ எடுத்த தருணத்தை ஓகே இது வந்து நம்ம ஃபீல்ட் ஒர்க் போகும். நம்ம வந்து மேக்க சைடில் நாங்கள் எப்பவுமே ஃபீல்ட் ஒர்க் போவோம். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு போட்டோ எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அங்கே ரெகனைஸ் பண்ணேன். எனக்கு சால்வ் போட்டு ஒரு இடத்துல பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல்ல கூட வாங்கினது கிடையாதுங்களா. ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு இடத்துல எனக்கு இப்படி கிடைக்குது அப்படின்னா இதுதான் முதல் டைம் எனக்கு. எல்லாருமே இந்த இடத்துல இருந்தாங்க. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க சிசிடி கூட ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க. அவங்க வந்ததாங்க. அப்போ நம்ம ராமலிஷ் மேம் வீட்டில் வச்சு பிளான் கொடுத்த ஒரு போட்டோ. அப்புறம் வந்து இந்த போட்டோ என்ன அப்படின்னா இந்த பிக் ஓகேங்களா, இந்த 2 பிக்கையும் வந்து நான் வந்து டிவில தான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி பிசினஸ் உள்ள ஸ்பாட் வந்து நான் டிவில தான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கும்போது என்னால நம்ப முடியல. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம தனியா ஒரு இண்டிவிஜுவல் பிளேஸ் கொடுத்து ஒரு நோட் பேப்பர் கொடுத்து ஒரு வாட்டர் கேன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு இதா இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம ஃபீல்ட் ஒர்க் தான். நம்ம வெளியே போகும்போது நம்ம டீம் ராமேஸ்வரம் சைடு போட்டோ எடுக்கும்போது இது வந்து அங்க போட்டோ எடுத்தது ரெஸ்ட் ரூம் போட்டோ. அப்புறம் வந்து ஐகான் ஸ்டார் ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னைக்கு 3 டைம் போன ஒரு இடம் இந்த ஐகான் ஸ்டார் கண்டி தான். காமராஜர் அரங்கத்துல வந்து பேருந்தோம். இந்த காமராஜர் அரங்கம் இது வந்து சென்னை சிட்டில உள்ள போட்டோ. இது காமராஜர் அரங்கம் வாசல் வச்சு ஒரு போட்டோ. ஓகேங்களா, மினிமம் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 2500 பேர் கிட்டத்தட்ட போட்டோ சாரி அங்க வச்ச ஒரு விஷயம் தான் அது. ஐகான் சார் பண்ண ரெகனைசேஷன் எல்லாத்தையும் ரெகனைசேஷன் பண்ணாங்க. அந்த இடத்துல நம்ம எம்டி சிஓகே சாருக்கு வந்து ரெகனைசேஷன் பண்ண ஸ்பாட் இது. அது மட்டும் இல்லாம அங்கேயும் வச்சு ஓகேங்களா 2500 பேர் கிட்ட வச்சுமே அங்க எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம விபி சார் இருந்தாப்புல அவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம டான் பாஸ் சார் வரும்போது அவங்களோட கேட்டு ஒரு போட்டோ எடுத்தது. 2வது தடவை போட்டோ எடுத்திருக்கேன் டான் பாஸ் கூட தனியா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஜிஆர் விஜய் கூட சார் ஜிஆர் விஜய் சார் வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப அப்பதான் தெரிஞ்சு ஓகேங்களா இவங்க பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அந்த சார் கூட கொஞ்சம் போட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ராஜராஜ சார் கூட ஒரு போட்டோ எடுத்திருந்தோம் அவங்க கூட. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது சென்னை
அது மட்டும் ஆக்சிஸ் வந்து நம்ம மீட்டிங் தாண்டி நம்ம ஃபுல்லி சுத்தி பார்க்குற இடமும் நம்ம டீம் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா இருந்த தருணம் இது. அங்க ஃபுல்லா சுத்தி பார்க்குற இடம் தான். ஓகேங்களா. சென்னை மெட்ரோ ட்ரெயின் வந்து நான் வந்து டிவில தான் பார்த்திருக்கேன். இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. அங்க போகும்போது எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு ஆக்சிஸ் வந்த போது புரிஞ்சுது. அங்கேயும் என்ன என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துல ட்ரெயின் போறது, அப்புறம் வந்து அங்க வச்சு போட்டோ எடுக்கிறோம் ட்ரெயின்குள்ள வச்சு. அப்புறம் வந்து ஹுசேன் சார், ராஜேஷ் சார், அப்புறம் வந்து ஹுசேன் சாரோட தம்பி, ஓகேங்களா, எல்லாருமே அங்க பீச்ல என்ஜாய் பண்றது ஒரு போட்டோ எடுத்து ஒரு மெமரிஸா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வெளியே நாங்க மீட்டிங் முடிச்சு நாங்க சுத்தி பார்க்க போன இடம் எல்லாமே நாங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. இது எல்லாமே அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா வந்து மதுரை பிரான்ச்சஸ் போயிருக்கும்போது இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா. இதான் என்னோட அப்பா. அப்பா வந்து முன்னாடி இந்த இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அலோவே பண்ணேன். இது பண்ணவே கூடாது. 3 பேரும் பண்ணக்கூடாது. 3 பண்ணீங்க அப்படின்னா வீட்ல இருக்கக்கூடாது. ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அந்த மாதிரி எஸ்ட்ரீமா போயினாச்சு. அதாவது எல்லா லீடர்ஸ்க்கும் தெரியும். வீட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணு விடாம தெரியும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல எங்க அம்மா இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இப்போ வந்து எங்க அப்பா புரிய வச்சு எங்க அப்பாவுக்கு இப்போ பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. முழு மனசா பண்ணாலும் அப்பா பண்ணட்டும் அப்படி மாதிரி விட்டுருக்காங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். வீட்ல நிறைய நம்ம கார்த்திக் சாரா இருக்கட்டும், மாறன் சாரா இருக்கட்டும், கண் கூட பார்த்திருக்காங்க. அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த பிசினஸ் ஏன் பண்றோம் அப்படின்னா, இந்த பிசினஸ் பண்ணா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையும் பிளஸ் ஒரு பெரிய நம்பிக்கையும் பிளஸ் எங்களோட ஒரு சின்ன ஒரு முயற்சியும்காக தான் இந்த இடத்துல இன்னும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா திருப்பி நாங்க ஃபீல்ட் ஒர்க் போன விஷயம் தான். ஓகேங்களா. நம்ம அது கேத்திரபாலன் சார், அது மட்டும் இல்லாம இது வந்து கேத்திரபாலன் சாரோட அம்மா, ஓகேங்களா, அவங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எக்ஸன் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இவங்களும் ஒரு பார்ட் டைமா இந்த இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம விஜய் மேம் சைட்ல இண்டிவிஜுவலா நாங்க பிளான் கொடுக்க போகும்போது, ஓகேங்களா, நான் கொடுத்துட்டு இருக்கும்போது போட்டோ எடுத்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அம்மா ட்ரெயின் பண்ணி மகன் ஹோஸ்ட் பண்ண ஒரு இடத்துல போட்டோ எடுத்து வச்சிருந்தோம். ஓகேங்களா. நான் ஹோஸ்ட் பண்ணும்போது அம்மா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா சீரியஸ்க்கும் தேங்க்யூ. அந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இதுவும் நம்ம ஃபீல்ட் ஒர்க் போன இடம் தான். நம்ம இந்து மேக்கா கூட ஃபீல்ட் ஒர்க் போன இடம். ஓகேங்களா. அது பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம பிரேம்லா மேம் கடையில வச்சு பிளான் கொடுக்கும்போது அங்க இந்த டீம்ல 2 பேரும் உட்கார வச்சிருந்தேன். அப்போல போட்டோ இது. நம்ம மாறன் சார் கூட நிறைய டிராவல் பண்ணியிருந்தோம் நாங்க. ஓகேங்களா. அப்போல போட்டோ இது. அதுக்கப்புறம் நம்ம விஜயா மேம் இண்டிவிஜுவலா இருக்கட்டும் அது. அப்புறம் முக்கியமா சொல்லி ஆகணும் மதுரை மாசிவன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட என்னோட பெரிய கனவு இந்த ஒரு மீட்டிங் நினைவேறுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. எங்கெஸ்ட் சிடி அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, ஒரு சார் இருக்காங்க. அந்த சார் மாதிரி எனக்கு ஒரு பேர் வேணும், நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். இடையில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா. 2024ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. வீட்டுல பர்சனலா ரொம்ப வந்துச்சு. என்னால பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் ஆனேன். ஆனா ஆகும்போது கூட என்னோட மகாராஜன் சாரா இருக்கட்டும், கார்த்திகை சாரா இருக்கட்டும், தம்பி என்ன இருந்தாலும் இந்த பிசினஸ் விட்டுறக்கூடாது. எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் பண்ணுதான் லாஸ்ட் தப்பு எனக்கு புரிய வந்துச்சு. ஏன்னா அப்படின்னா நான் எல்லாத்தையும் மாத்திட்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் எனக்கு எல்லாமே போக டீம் உடைய ஆரம்பிச்சது. எல்லாமே கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிச்சது. அப்ப என்ன புரிஞ்சு அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஏன் மாறும், நம்ம மாறினாலும் இங்க எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோண ஆரம்பிச்சது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நான் பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஃப்ரீ மைண்டடா இந்த இடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா. எல்லாமே நம்ம லீடர்ஸ் எல்லாத்தையும் தெரியும். இப்போ 2025ல இந்த இடத்துல மதுரை மாசு போகும்போது என்னோட அம்மா டைமண்ட் டேரக்டர் முடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கான ஒரு அங்கீகாரம். ஓகேங்களா. எங்க அம்மாவை இப்படி கூட நான் பார்த்ததே கிடையாது. ஓகேங்களா. 13 வருஷம் அந்த இடத்துல நாயா பேய கஷ்டப்பட்டுருக்காங்க, ஓடி இருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க. ஓகே எங்களுக்காண்டி. ஓகே ஒண்ணு விடாம நான் பண்ணேன். அதாவது இந்த படிப்பு நான் படிக்கிற இன்ஜினியர் படிப்பு கூட நான் விருப்பப்பட்டு கூட படிக்கல. ஓகேங்களா. நான் படிக்கணும்னு நினைச்சா படிக்கிறேன். ஓகேங்களா. நான் விருப்பப்பட்டேன், அம்மா விருப்பப்படல, நான் விருப்பப்பட்டேன் காண்டி தான் இந்த இடத்துல நீ படிரா அப்படிமா சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அக்கா பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருக்காங்க, நான் அதே கோர்ஸ் எடுக்க கூடாது, இருந்தா நம்ம ஃபேமிலி யாருமே இன்ஜினியர் படிச்சது கிடையாது அப்படின்னு நான் படிக்கிற ஒரு இடம் தான் இது. நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான், அதாவது காலேஜ் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஓகேங்களா. படிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்த வாய்ப்பா பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா இப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அது கூட நிற்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் உட்கார்ந்தா இருந்தேன். நம்ம சரவண சார் மைக்கில் கூப்பிட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த இடத்துல போது இந்த இடத்துல எங்க அம்மா நிக்க வச்சு நான் நிக்கிற இடத்துல எங்க அப்பா நிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் நாங்க எல்லாருமே. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் அது முடியல. கண்டிப்பா அடுத்து கண்டிப்பா முடிக்க வைப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் எனக்கு இந்த இடத்துல கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு போஸ்டிங் கூட சொல்லலாம். ஓகே இந்த போஸ்டிங் காண்டி நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப எஃபர்ட் போட்டு, ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது, நம்ம இப்போ அதுக்காக தகுதியாகிறோமோ அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம வந்து சேருவோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓகேங்களா. ஆனா அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப தோணுச்சு. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் மட்டும் டைரக்டர், எனக்கு கீழே 2 டைரக்டர் ஆனாங்க. யாருன்னா நம்ம ராஜேஷ் சாரா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ராமேஷ் மேம். ஓகேங்களா. 2 பேரும் எனக்கு டைரக்டர் ஆகும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, நம்ம டீம் கூட வரோம் அப்படின்னு. அதையும் தாண்டி அந்த இடத்துல குரூப் போட்டோ எடுத்திருந்தோம். ஓகேங்களா. அந்த இடத்துல எல்லாமே ஈடியான ஒரு ரெகனேஷன்ல போட்டோ எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு தனியா நம்ம கிருஷ்ணன் கூட ஒரு போட்டோ எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டான் பாஸ்கர் கூட ஒரு போட்டோ. அதுக்கப்புறம் நான் ஈடி ஆனதுக்கப்புறம்
அதாவது டான்ஸ் சார் உட்காந்துருந்தாங்க. நாங்க போய் போட்டோ வேணும் சார் அப்படிமா அவங்களோட கேட்டு நான் வாங்கின ஒரு போட்டோ அந்த இடத்துல நான் மறக்கவே முடியாத ஒரு போட்டோ. ஓகேங்களா. 2 ஜாமுன்னு கூட ஒரு நடுவில் ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த போட்டோ. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா நாங்க நிறைய ஃபீல்ட் ஒர்க் போனோம். வள்ளிமணி மேம் கூட கேத்திர கூட ஃபீல்ட் ஒர்க் போனோம். அப்புறம் நம்ம லாஸ்டா நம்ம எல்டிபி சாரி ஏஜிஎஸ் அப்படிங்கிற திருநெல்வேலி 100 மீட்டிங் 100 லீடர்ஸ் மீட்டிங் வச்சு நம்ம ஒரு மீட்டிங் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல நம்ம சீஃப் கெஸ்ட் ஆதி சார், அப்புறம் நம்ம சரவணன் சார், அப்புறம் நிறைய பாலகார்த்திகா சார் நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருந்தாங்க. ஓகேங்களா. சூப்பரான மீட்டிங் கொண்டு போயிருந்தாங்க. அதையும் தாண்டி அந்த இடத்துல நாங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணோம். நான் இந்த இடம் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா லாஸ்டா இந்த இடத்துல தான் அம்மா ஃபர்ஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சென்டர் அப்படின்னா இந்த சென்டர் அப்படின்னா எங்க பார்த்தீங்கன்னா கௌதம்பூர்ல இந்த சென்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சி இந்த இடத்துல வேலை பார்த்த ஒரு சென்டர் தான். அந்த சென்டருக்கு நான் இந்த இடத்துல போய் நான் வேலை அந்த ஒரு வாய்ப்பை பத்தி சொல்றேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த ஒரு போட்டோ அப்படிங்கிறது வந்து நான் ஃபேவரட்டா எடுத்து வச்சிருக்கேன். அது தண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீல்டர் போயிட்டே இருந்தோம். ஈடியானக்கு அப்புறம் நிறைய ஃபீல்டர் நம்ம கேத்திரமா சைடா இருக்கட்டும் நிறைய ஃபீல்டர் போயிட்டே இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஜிஎஸ் மீட்டிங் வச்சு நம்ம சரவணன் சார் என்னை கூட்டு வச்சு பேசின ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம கூட்டு போட்ட ஒரு போட்டோ நம்ம லீடர்ஸ் கூட எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரெகக்னேஷன் கிடைச்ச வீடியோ. ஓகேங்களா. இந்த இடத்துல ஓகே. அதையும் தாண்டி இந்த இடத்துல எனக்கு பைக் எடுக்கும்போது இந்த இடத்துல சக்சஸ் ஷேரிங் கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல லாஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல பேரையும் தாண்டி புகழையும் தாண்டி சாரி பணமும் தாண்டி சம்பாதிக்க எல்லாமே தாண்டி அந்த பேரு புகழ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச நம்ம இடத்துல எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. வந்து எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நான் ரொம்ப 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 தேங்க் பண்ற நபர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மா தான். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த வாய்ப்பு மட்டும் கொடுக்காம அந்த வாழ்க்கையை மாத்திர ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் அம்மா ஒரு விஷயம் எடுத்தா பையன் எடுக்க மாட்டாங்க, அசால்ட்டை விட்டுறோம் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே. ஆனா அந்த இடத்துல என்னோட குடும்ப சூழ்நிலை பார்த்தேன். என் கனால பார்த்து நம்ம கண்டிப்பா மாறணும்டா. அதாவது அம்மா அப்பா அப்படி இருந்துட்டாங்க, அம்மா அப்பா நம்ம மாத்தி வைக்கணும். ஒரு வீடா இருக்கட்டும் ஒரு காரா இருக்கட்டும். என் கண் கூட பாத்திருக்கேன். ஓகேங்களா. நம்ம அப்பா எப்படி வேலை பார்க்கறாங்க வெயிலையும் மழையிலையும். ஒரு நாளைக்கு வியாபாரம் வைக்கும் ஒரு நாள் வியாபாரம் வைக்கும் ஒரு நாள் வியாபாரம் வைக்காது. அந்த இடத்துல நம்ம சுச்சுவேஷன் என்ன இருக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படி மாத்த முடியும். ஓகேங்களா. அம்மா சம்மந்தம் வச்சு நம்ம இருக்க முடியாது. நம்ம 12th முடிச்சிட்டோம். இதுக்கு மேல நம்ம கண்டிப்பா ஏதோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா. மத்த பசங்க மாதிரி இல்லாம நம்ம அவங்க ஏதோ பண்ணி போறாங்க நம்மளுக்கு அது வந்து தேவையில்லை. நம்ம இது கண்டிப்பா பண்ணணும். நம்ம வாழ்க்கை மாறணும்னு நினைச்சேன். அவன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி சொல்ல இந்த பேச்சு போல பேரை வந்து ஊருக்கு மட்டும் காட்டாம இந்த இடத்துல ஆக்சிஸ் உலகத்தை கட்டியிருக்காங்க. இந்த காட்டின ஒரே ஆள் பத்தி எங்க அம்மா தான். ரொம்ப ரொம்ப சொல்லிட்டே போறாங்க எங்களை பத்தி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் நான் எரிஞ்சிருந்தாலும் சரி எவ்வளவுதான் என்ன பண்ணாலும் சரி நம்ம பையன் தானே அப்படிங்கிற ஒரு விடும் எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்காண்டி. இவங்களை உட்கார வச்சு என்ன பண்றதுதான் எல்லாரோட ஆசையுமே. மட்டும் எங்க அப்பாவுக்குமே இந்த இடத்துல ஒரு ஆசை. அப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா பிசினஸ் அப்பாவுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் பெரிய லெவல்ல இந்த சீட்ல எங்க அப்பா உட்கார வச்சு எங்க அம்மா சைல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ஒரு குட்டியான எடுத்துக்கணும் ஒரு ஆசை இருக்கு. ஒரு பைக் எடுத்துக்கணும் ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நிறைவேறும். ஓகேங்களா. அந்த இடத்த நம்ம சொல்லிட்டே போலாம். ரொம்ப தேங்க்யூ இந்த இடத்துல இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மட்டும் இல்லாம சொல்லிட்டே போலாம். என்ன வார்த்தை வரும்னு தெரியல. தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட லீடர்ஸா இருக்கட்டும் நம்ம மாரதன் சாரா இருக்கட்டும் ஆதி சாரா இருக்கட்டும் சரவண சாரா இருக்கட்டும் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. ஓகே. எல்லாமே எனக்கு சப்போர்ட்டா இருந்து பேக் பண்ணா இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திகன் சாரா இருக்கட்டும் உஷேன் சாரா இருக்கட்டும் ஜமால்வீரன் மேம் வந்து எனக்கு எப்போதுமே இது பண்றா தம்பி அது பண்றா தம்பி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். எல்லாருமே இந்த இடத்த சொல்லி கொடுத்து என்னை வளர்த்து விட்டுருக்கீங்க. எல்லாத்துக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாம இது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் ஒரு பாதுகாத்த என்னை வழியெடுத்து கொண்டு போன எல்லா லீடர்ஸ்க்கும் அது மட்டும் இல்லாம என்னோட வழியெடுத்த வந்த என்னோட டீமுக்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம சின்னதா ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணும். ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே. இந்த இடத்துல எல்லாமே உனக்கு பெருசா சீக்கிரமா கிடைச்சிட்டா உனக்கு எல்லாமே உனக்கு ஈஸியா கிடைச்சிட்டா உனக்கு எல்லாமே நினைச்ச மாதிரி கிடைச்சா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகேங்களா. 2024 அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா இருந்தா கூட எனக்கு நடுவில் எனக்கு எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்ல கொஞ்சம் பிரச்சனை நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. வீட்லயே இருக்கட்டும் நிறைய சைக்கிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். அப்பவுமே தாண்டி ஓகேங்களா சொன்ன முன்னாடி நான் பண்ண தப்பு அந்த விஷயத்தை எடுத்து தூக்கி வச்சுட்டு நான் உள்ள வந்திருக்கேன். உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மேம் கூட வந்து நம்ம அடுத்த ஃபீல்டு போயிருந்தோம். ஓகேங்களா. அப்ப ஸ்டார்ட் பண்ண தரணும் தான் இது எல்லாமே தரணும். ஆமா நம்ம விஜய் மேமோட கெஸ்ட்டை பார்க்க போன இடத்துல தான் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இல்ல எடுத்து முடிச்சு திருப்பி அடுத்த ஒரு கெஸ்ட்டை பார்க்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. ஓகேங்களா. கீழே விழுந்தோம். ஓகேங்களா. நான் கேத்தர்பாலன் சார் டிரைவ் பண்ணாங்க. நாங்க 2 பேருமே கீழே விழுந்து போனோம். ஓகேங்களா. இது வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுச்சு கீழே. கேத்திரபாலன் சார் கை அவங்களுக்கு தான் அடி. நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். அவங்களுக்கு எல்லாமே தேய்ச்சி கீழே நிறைய காயப்பட்டோம். ஓகேங்களா. ஆனா அவங்க அம்மாவுக்கு தெரியாது இந்த விஷயம்.
கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் என்னையும் கேத்தவளையும் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி எல்லாம் கொடுத்து விட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா வந்தா மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும். எப்படி சொல்ல கீழே விழுந்ததுக்கு அப்புறமே எங்க அப்பா கிராஸ் பண்ணி தான் நான் போவே செஞ்சேன். ஓகேங்களா, அப்பாவுக்கு வந்து அப்போ பிடிக்கவே பிடிக்க ஏன்டா பண்ற நீ பண்ணே வேண்டாம் இப்படி பண்ணி நம்ம நீ படிக்கணுமா அந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. அவங்களும் புரிய வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஏதாவது ஒரு சாதிச்சு கண்டிப்பா ஒரு இடத்துல போய் காட்டினா மட்டும் தான் அவங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஆனா நான் கீழே விழுந்துமே ஜமாலுக்கு வந்து கேத்திர கூட்டு போயிட்டாங்க. ஆனா பின்னாடி நான் பைக்ல பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன அப்படின்னா கீழே ரத்தம் வடியுது என் கையில. எங்க அப்பா சொல்ல ரத்தம் வடியுது. எங்க அப்பா பார்த்தாங்க. பின்னாடி போகும்போது பைக்ல வந்து அங்கேயுமே ஏசதான் செஞ்சாங்க. எதுக்கு நீ பண்ற அப்படின்னு சொல்லி ஏசதான் செஞ்சாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம எப்படி சொல்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தா இந்த இடத்த விட்டுறக்கூடாது. நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது கடவுள் சோதிப்பாரு. இவன் வந்து இவ்வளவு அமைதியா இருந்தானே இப்ப திருப்பி பண்றானே திருப்பி ஒரு இது கொடுத்தா அவன் திருப்பி பண்ணுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. கண்டிப்பா அந்த இடத்த நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து 2வது ஆக்சிடென்ட் பைக்ல போகும்போது இது நீ கீழே விழுந்திருக்க அப்படி சொல்லி எங்க அப்பா நீ பண்ணவே வேண்டாம் அப்படிலாம் போன் எல்லாம் பிடிங்க அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க. அப்படி நீ கீழே விழுந்து இந்த ஒரு வேலை நமக்கு வேணுமா இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படிலாம் பேசி வச்சிட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு நாள் புரிய வச்சிருக்கேன். ஓகே, புரிய வச்சு இப்போ நார்மலா இருக்காங்க. ஓகே, இந்த ஒரு போட்டோங்கிறது வந்து நாங்க முடிச்சுட்டு போனோம். ஓகே ஓகே அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பேச வாய்ப்படுத்த எல்லாத்துக்குமே நன்றி. எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி. இவ்வளவு நேரம் என்னோட சக்சஸ் ஷேரிங்க பொறுமையா கேட்ட எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு என்னதான் பண்ணாலுமே இந்த ஒரு இடத்துல வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட தான் செய்யும். இப்ப நான் படிச்சுட்டு இருக்க படிப்பிலுமே நான் சீரியஸா சொல்றேன், இப்ப நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறேன் கேட்டா கண்டிப்பா என்னால போக மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு வாரத்தை 600 இருந்து 60 சம்பளம் ஒரு இடத்த விட்டுட்டு நான் எப்படி ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்ப்பேன். ஓகேங்களா, 4 வருஷம் ஓகே 4 வருஷம் படிக்கிற படிப்பு டைம் கொடுக்குறேன். அந்த இடத்துல 10,000 தான் வரும், 15,000 சம்பளம் வரும், பிளேஸ்மெண்டே கிடையாது தெரிஞ்சு அந்த இடத்துல நான் டைம் கொடுக்குறேன். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு 2 வருஷம் நான் டைம் கொடுத்தா லைஃப் செட்டில். ஓகேங்களா, கண்டினியூஸா இந்த இடத்துல 2 வருஷம் ட்ரை பண்ணாலும் இந்த இடத்துல நான் செட்டில் ஆயிடுவேன். ஓகேங்களா, அந்த ஒரு மைண்ட் செட் இருக்க போய் தான் நான் இன்னுமே காலேஜ் படிச்சிருக்கேன். காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நான் காலேஜ் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு இடத்துல காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா, நான் கிடைக்கும் அதாவது கிடைக்காது தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு டைம் கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்பதான் எனக்கு புரிஞ்சு எனக்கு கிடைக்காது இந்த வருமானம் அந்த இடத்துல கிடைக்காது. அப்பவுமே நான் டைம் கொடுக்குறேன். படிச்சு முடிச்சு நிறைய பேர் இன்ஜினியர் வெளியே சுத்துறாங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சரவணா சார் இருக்கட்டும், நம்ம மகாராஜன் சார் இருக்கட்டும், எல்லாருமே என்னோட நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் அங்க அவங்க பட கஷ்டத்தை நம்ம பட போறோம். ஓகேங்களா, அவங்க பார்க்க கஷ்டத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணி இப்பவும் இந்த இடத்துல நிலையா நின்று நான் பார்ட் டைமா இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா ஃபுல் டைமா இந்த இடத்துல நான் பண்ணுவேன். ஓகேங்களா, பாத்துருக்க எல்லாருமே ஓகே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்ல வரதான் செய்யும். எல்லாமே எதுல லாஸ்ட் வந்து முடியும் பாத்தீங்கன்னா மணி. ஓகேங்களா, ஒரு மணி இருந்தா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரகிள்ஸே ஒரு ப்ராப்ளமே வராது. ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம என்ன லாஸ்ட் ஒரு கட்டத்துல வந்து நிக்கணும் பைசா தான். ஓகேங்களா, அதுல நம்ம சூப்பரான ஒரு இடத்துல வந்திருக்கோம். புதுசா வந்த நபர்கள் நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லாருமே இந்த இடத்துல நம்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட லீடர்ஸ் என்ன சொல்றாங்க கண்டிப்பா கண்ணை மூடி கேளுங்க. நான் கேட்டிருந்தேன், என் டீமும் கேட்க வச்சிருந்தேன். மாரா சார் இருக்கட்டும், கார்த்திகை சார் அவங்க என்ன சொன்னாங்க, ஜமால் மேமா இருக்கட்டும், நம்ம உசேன் சாரா இருக்கட்டும், ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஓகேங்களா, பண்ணுங்க. லீடர் சொல்றது எல்லாமே நம்ம நல்லதுக்காண்டி தான். மீட்டிங் வர சொல்றாங்க அது வர சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல கத்துக்கிட்டா மட்டும் தான் நம்ம அடுத்து நம்ம டீமுக்கும் நம்மளும் தெரிஞ்சிட முடியும் நிறைய. ஓகேங்களா, இந்த இடத்துல தைரியமா எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க பாத்துருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா என்னைய மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணி பெரிய லெவலில் இன்னும் அடுத்து வளர்ந்து வர்றதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நான் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எங்க அப்பாவுக்கு ஒரு ஆபீஸ் வச்சு கொடுத்து ஒரு டாடா ஏசி ஒரு சின்ன லாரி மாதிரி இருக்கும், அந்த லாரி எடுத்து கொடுத்து பைக் எடுத்து கொடுத்து இந்த இடத்துல எங்க அப்பா உட்கார வச்சு ஒரு கடை மாதிரி நான் வைப்பேன். கண்டிப்பா இந்த இடத்துல எப்போ நான் சக்சஸ் கொடுப்போம் அந்த இடத்துல இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு போட்டோ இருக்கும் நான் சொல்றேன். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாம எனக்கு கீழே வந்த எல்லா டீம் மெம்பர்ஸையுமே அவங்களையும் கண்டிப்பா சம்பாதிக்க வச்சு நானும் கண்டிப்பா சம்பாதிப்பேன். ஒரு நிமிஷம். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நாளைக்கு தான் ஓகேங்களா 16ஆம் தேதி நாளைக்கு இந்த இடத்துல திருநெல்வேலி பிரான்ச் ஆஃபீஸ் வச்சு ஒரு சூப்பரான பிஓஎம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம சிடிஎஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணாம உங்க நியர்பை உள்ள திருநெல்வேலி நியர்பை உள்ள எல்லா லீடர்ஸுமே இந்த இடத்துல சூப்பரான முறையில வந்து இந்த இடத்துல லீடர்ஸ் உட்கார வச்சு உங்களோட அடுத்த லீடர்ஸ் கிரியேட் பண்ண என்னோட பண்ணுங்க அப்படிங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒருத்தர் விடாம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நேர்ல பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிட்டி ஒரு சூப்பரான எல்லாமே புரியும். ஓகேங்களா, அதனால யாரும் மிஸ் பண்ண நியர்பைல உள்ள யாரும் மிஸ் பண்ணாம இந்த இடத்துல பிரான்ச்சஸ்க்கு ஒரு 2:30க்கு எல்லாரும் அசம்பிள் ஆயிருங்க. 2:30க்கு எல்லாரும் அசம்பிள் ஆயிருங்க. ஓகேங்களா, 2:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிளான் பர்சன்டேஜ் இருக்கும், சைன் அப் இருக்கட்டும் எல்லாமே கிளியரா முடிச்சு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க
நீங்க கூட்டு வந்த கெஸ்ட்டுக்கு வந்து அவங்க சூப்பரா கொஸ்டின் எதாவது இருக்கட்டும் எல்லாமே நேர்ல பார்க்கும்போது ரொம்ப கிளாரிஃபா புரியும். ஓகேங்களா? அதுல யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் வந்து கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் ட்ரெயின் பண்றதுனால கொஞ்சம் நர்வஸா பேசியிருப்பேன். அதை கண்டிப்பா என்னை மன்னிச்சிருங்க. அடுத்த டைம் பண்ணும்போது கண்டிப்பா நான் பெஸ்ட்டா பண்றேன். நம்மள இன்னும் நான் நிறைய செக்ஷன் கொடுக்கல. ஓகேங்களா? நிறைய போட்டோஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நான் பண்ணல. கண்டிப்பா என்னோட வாழ்க்கையும் சரி கண்டிப்பா நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். எல்லாருமே இந்த ஒரு இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்ன பேச தெரியல. கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். என்னோட டீமும் சரி நானும் சரி அடுத்த லெவலில் கண்டிப்பா நான் வளர்வோம், வளர்ந்து கொண்டே இருப்போம். எல்லாருமே உங்களோட பிளெஸிங் அப்படி கண்டிப்பா எனக்கு தேவை. ஓகேங்களா? தேங்க்யூ. சார் தேங்க்யூ தேங்க்யூ. சார். ஒரு சூப்பரான ரொம்பவே எக்ஸலண்டான ஒரு சக்சஸ் ஷேரிங்க தான் பண்ணிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல காரணம் சொல்லிட்டு இருக்க இடத்துல இந்த ஒரு யங் ஏஜ்லயே உங்க லைஃப்பை நம்ம வருமான வாய்ப்பு மூலியமா சூப்பரா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ இன்னைக்கான நாள்ல ஒரு சூப்பரான சக்சஸ் ஷேரிங்க தான் இங்க இருக்க எல்லாருமே கேட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ பேச்சுவாலா சார். அடுத்தடுத்து உங்க லைஃப்ல மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகிறதுக்கும் மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கிறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இந்த ஒரு செஷனை பத்தின ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக நம்ம மக்கள் வந்து செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செஷனை பத்தின ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற ஒரு சில நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாமா? மேம் ஒரு நிமிஷம் ஒரு விஷயமா சொல்ல மறந்துட்டேன். எஸ் சார். ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணதுனால நான் எங்கேயும் வெளியே போற மாதிரி இருக்கும், மீட்டிங் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இந்த இவங்க வந்து நான் எங்கேயுமே இன்டர்வியூ பண்ணது கிடையாது, ஒரு போட்டோ பண்ணது கிடையாது. எனக்கு ஒரு காலேஜ் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. எப்படி சொல்ல, நான் எங்க போனாலும் சரி எங்க வந்தாலும் சரி இதை படி அதை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. இன்னும் வரைக்கும் பிசினஸ் சரி ஒரு பர்சனல் லைஃப்லையும் சரி சப்போர்ட்டா இருக்காங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? நான் படிப்பு விஷயத்துலயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இங்க போனாலும் மீட்டிங் எங்க போனாலுமே நீ படிக்கல நீ பிசினஸ் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றதுக்கும் எனக்கு ஒரு ஆள் ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க நான் எங்கேயுமே இன்ட்ரோ பண்ணது கிடையாது. இந்த இடத்துல நான் சக்சஸ் பண்ணும் போதே நான் சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். மறந்துச்சா இப்போ நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ இந்த ஒரு செஷனை பத்தின ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக ஒரு 5 நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்டா ஹேண்ட் ரைஸ் பண்ண நம்ம எம்பையர் ஸ்மைலி மாரிமுத்து சார், உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன் சார். நீங்க உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க சார். பேச்சியம்மாள் மேடம், கேக்குதுங்களா வாய்ஸ்? எஸ் சார். ஓகே மேடம், நான் 1 செகண்ட் நான் பேசிட்டு போயிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி. ஸோ எப்பொழுதுமே நான் நம்மளோட A20 மீட்டிங்கை ஃபுல்லாக கவனிச்சுட்டு அவங்கள பற்றின ஃபீட்பேக், அதாவது எனக்கு எப்பவுமே சக்ஸஸ் ஷேரிங் செஷன் ரொம்பவே பிடிச்ச ஒரு செஷன். அதை பற்றின ஃபீட்பேக் கொடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரீசெண்ட் டேஸில் செஷன் ஃபுல்லாக கவனிச்சிட்டு இருப்பேன். லாஸ்ட் மினிட்ல ஃபீட்பேக் கொடுக்குற டயத்தில் எனக்கு CEDs மீட்டிங்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வரதுனால லாஸ்ட்ல ஃபீட்பேக் கொடுக்க முடியாமலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் டைம் எடுத்து என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் சார், கிளியர் சார். அதுக்குள்ள யாராவது ஒருத்தங்க அட்மிட் பண்ணிட்டு அங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு செஷன் பண்ணியிருந்தா அப்படி தம்பி. ஸோ ரொம்ப நேரமா நானும் உட்காந்து கேட்டுட்டே இருந்தேன், கவனிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செஷன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழில் எடுத்தா இந்த வருமான வாய்ப்பு எடுத்தா நம்மளால சக்ஸஸ் ஆக முடியுமான்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. நம்ம டீம்ல புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கா இருக்கட்டும், ஜாயின் பண்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், ஜாயின் பண்ணிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்குமே நிறைய சந்தேகங்கள் அப்புறமா பயமும் இருந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு லைவ் அண்ட் ப்ரூஃப் தான் இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கிறது. அதை எப்படி சொல்ல, ரொம்ப ரொம்ப யதார்த்தமா அவர் சொன்னா நம்ம தம்பி சொல்லும் போதே சொல்லியிருந்தா அப்படி இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செஷனை இந்த அளவுக்கு ஒரு சூப்பரா நிறைய விஷயங்களை எதை சொல்றது, எதை சொல்லாம இருக்கிறது, எதை பேசணும், எதை பேசாம இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு சில விஷயத்த நம்ம இதெல்லாம் பேசணும்பா, நம்ம கண்டிப்பா சக்சஸ் சொல்லணும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பா. அப்படி அதுல அவரால் எவ்வளவு முடியுமோ அவரோட கடந்து வந்த பாதையில கட்டாயமா மக்களுக்கு, நம்மளை சுத்தி இருக்கவங்களை, நம்மளை பாக்குறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம கடந்ததுல என்னெல்லாம் கடந்து வந்தோம்னு சொல்லி சொல்லணுங்கிறதுல ரொம்ப கவனமா பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் நெர்வஸா இருந்தா அப்படி, அது அவரோட வாய்ஸ்லயும் அதை விட்டு பேசுறப்பலையும் தெரிஞ்சு. அதுதான் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படிங்கிறப்ப அது கூட இல்லைன்னா எப்படி. ஸோ அந்த விஷயத்த ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட தம்பி பேச்சு பாலாவுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சொல்லவே வேண்டாம், நம்ம டீம்ல இப்போ ரீசெண்ட் டேஸ்ல சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு கூடிய பேச்சுமால் மேடமும் ஒரு சுட்டு கூட, ஏன்னா பேச்சுமால் வந்து இந்த பழந்துன்னு கொட்டை போட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஹோஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேடம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாருமே ஒரு சக்சஸ் ஷேரிங் மீட்டிங் நடக்குதுன்னா நீங்க எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்க டீம்ல
ஐடி போட்ட நபர்கள், ஐடி போடாத நபர்கள், ஐடி போட்டுட்டு பாசிட்டிவா இருக்க நபர்கள், ஐடி போட்டு நெகட்டிவா இருக்க நபர்கள், எல்லா நபர்களையும் சக்சஸ் ஷேரிங் செக்ஷன்ல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட growth-உம் உங்களை நம்பி வந்தவங்களோட growth-உம் மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் so மச். பேச்சியம்மாள் மேடம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். பேச்சியம்மாள் மேடமே இல்லைங்களா உள்ள? பேச்சியம்மாள் மேடம் ராஜேஷ் சார் மேம் தான் என்ட்ரு ஆகிறாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு கோகஸ் கொடுத்துருங்க. எஸ் சார், எஸ் சார். நம்ம ஃபோன் 4 ஆயிட்டா? ராஜேஷ் சார் நீங்க ரிவ்யூ கொடுத்துட்டு நீங்களே கண்டினியூ பண்ணிக்கோங்க. எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம மகாராஜ் சார் வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபீட்பேக்கை, ஸோ நம்ம பேச்சிபாலா சாரோட சக்ஸஸ் ஷேரிங்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிஇடி அப்கமிங் விபி வந்து இந்த இடத்துல ஒரு ஃபீட்பேக் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான ஒரு விஷயமா இருக்குது. எஸ் சூப்பர். ஸோ சாரை தொடர்ந்து ஸோ நிறைய பேருங்க வந்து ரொம்ப அவளோட இந்த நம்மளோட சக்ஸஸ் ஷேரிங்கோட ஃபீட்பேக் கொடுக்க ரொம்ப ரொம்ப அவளா இருக்கீங்க. ஸோ அப்படி நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரதரா நம்மளோட மாரிமுத்து சார் வந்து இந்த இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்கலாம். எஸ் கோ ஐடிஸ் கொஞ்சம் அவங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுங்க. என்னால கொஞ்சம் ஃபோன் ஹேங் ஆயிட்டு. மாரிமுத்து சார் உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க நம்ம செஷன் பத்தின ஃபீட்பேக் கண்டிப்பா கொடுக்கலாம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ் சார், மாலை வணக்கம் சார். ஆஃப்டர் லாங் டைம் ரிவ்யூ கொடுக்குறேன். ஆமா சார். நம்ம பேச்சிபாலர் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஷேரிங் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு படிச்சுக்கிட்டு வேலை தேடுற மத்தியில் உள்ள இளைஞர்களும், அதே படிச்சுக்கிட்டு வேலை தேடாம வீட்டு பொறுப்பு இல்லாம இளைஞருக்கு மத்தியில தம்பி ஒரு மோட்டிவேஷன் எனர்ஜியா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பிக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அவங்களை தொடர்ந்து எம்பே ஸ்மைலி சாந்தி கே சிஎல் உங்களுக்கு நான் இந்த இடத்துல அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டு ஆல். வாய்ஸ் கேக்குதா சார்? எஸ் மேம், கிளியர். எஸ் சார். பேச்சிபாலா சாரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் சென்னை ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் ட்ரெயினில் வச்சு. அப்போ எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணாங்க. அவங்களும் ஒன்றா தான் போயிருந்தோம். அப்போ ஈவெண்ட்ல வச்சு நல்லா பார்த்து பேசினோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் மல்டிபிள் பண்ணும்போது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மல்டிபிள் பண்ணும்போது தான் பார்த்துருந்தேன். நான் சேது மகாதேவி பிரான்ச் ஆஃபீஸில் வச்சு மீட் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் அமௌண்ட் வந்து அவங்க கையில தான் கொடுத்துருந்தேன். அவங்க கையில கொடுத்து அந்த ஃபோட்டோ கூட நான் எடுத்து என்னோட ஃபோனில் இருக்குது. அப்போ சொன்னாங்க, நீங்கள் தைரியமாக பண்ணுங்கக்கா, நல்ல ஒரு ஃபீல்டில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் ஆசை சிஸ்டரை கேட்டேன், இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இவங்க தான் நம்மளை லீடர் தான், இவங்க காலேஜ் படிச்சுட்டு இதை பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. சொல்லி அப்போ காலேஜ் படிச்சுட்டே இதை பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வியப்பா அப்போ பார்த்தேன் அவங்கள. அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னை ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கும் போது அப்படி பேசி அதுக்கப்புறம் நல்ல அவங்களோட நல்லா பேசினேன். அப்பவும் நல்ல நம்பிக்கையா ஒரு மோட்டிவேஷனா நல்லா பேசுவாங்க. ஸோ அதுல எனக்கு அவங்கள நல்லா பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இப்போ அவங்களோட ஷேரிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய ஃபீல்டு ஒர்க் போயிருக்காங்க. இந்த ஒரு சின்ன யங்கேஸ்ட் வயசுலயே இவ்வளவுக்குள்ள ஃபீல்டு ஒர்க் போய் அவங்க அப்பா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க அப்பா ஒத்துக்கல, சண்டை போடுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அளவு இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. எனக்கு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனா என்ன ஆனாலும் இதை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பரான ஒரு வேல்யூபிளான ஃபீட்பேக். எஸ் அவங்களை தொடர்ந்து
MPPNX SK மகாலட்சுமி மேம், உங்களுக்கு நான் அட்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் சொல்லலாம் மேம். குட் ஈவினிங் சார். ஓ சாரி சார், சொல்லுங்க சார். சார் இல்லை மேம் தான், மகாலட்சுமி மேம் தான். அப்படிங்களா? ஓகே மேம், சொல்லுங்க. ஓகே சார். எனக்கு தம்பியே தெரியாது, ஒரே ஒரு டைம் மட்டும் அச்சீவ்மெண்ட்ல பார்த்தேன், லாவி வண்டா போட்டோல. அந்த பேச்சி பாலா அப்படிங்கிற அந்த பேரை வந்து பார்த்ததுனால எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. ஆனால் தம்பி உண்மையிலேயே இந்த வயசுல ரொம்ப ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறதுக்கு இது பண்ணிருக்காங்க. இவங்க வயசுல வந்து இன்னைக்கு பசங்கள்லாம் வெளியில எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த தம்பி வந்து நம்ம உழைச்சு நம்மளோட இதை நம்ம பார்த்துக்கணும், நம்ம அப்பா அம்மா கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல தம்பி எல்லாம் ஃபேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே தம்பிக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சுபமான ஒரு வேல்யூபிளான ஃபீட்பேக். ஸோ நம்மளோட என் பேர் விஷன் விஜய் குமார் அப்படிங்கிற நபருக்கு நான் இந்த இடத்துல அட்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் சொல்லலாம். சார் குட் ஈவினிங் சார். என் பேர் விஜயகுமாரி, நான் மதுரைல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அக்கா ராஜலட்சுமி அக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சன்னு சூப்பரா வேற லெவலில் ஆக்டிவா பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சிச்ச முகத்தோட இல்லை ஃபீல்டு ஒர்க் போகிறது எல்லாம் பார்த்து இருந்தேன். அப்புறம் வந்து நான் சின்ன வழிக்கு ஃபர்ஸ்ட் வர்றப்ப தம்பி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஏறி மீட்டிங் ஹால் பண்றப்ப ஒரு 100 பேர் வச்சு பண்றப்ப வந்து ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. அப்ப வந்து தயக்கப்பட்டு பயந்துட்டு தான் பேசினாங்க. இப்ப வந்து இன்னைக்கு ஷேரிங் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல நம்பி கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சூப்பரான ஒரு வேல்யூபிளான ஃபீட்பேக். எஸ், அவங்களை தொடர்ந்து MPPNX JNR ரேவதி மேம், உங்களுக்கு இந்த இடத்துல அட்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க நம்ம சாரோட சக்சஸ் ஷேரிங்கோட ஃபீட்பேக் நீங்க கொடுக்கலாம். எஸ் மேம், உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ஸ்கிரீன்ல பாருங்க. சார் கேக்குதுங்களா? குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங் மேம். இவர் மதுரை மீட்டிங்ல நான் பார்த்துருக்கேன். அப்பதான் ராஜேஸ்வரி அக்காவோட பையங்கிறது எனக்கு தெரியும். ஒரு சின்ன வயசுலயே காலேஜ் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறப்பவே ஒரு பிசினஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் உதாரணம். ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஷேரிங் பண்ணது நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இன்வைட் பண்ண முடியாம போயிடுச்சு. எனக்கு கடைசியில தான் இவர் தெரிஞ்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இவ்வளோ சக்சஸ் ஷேரிங். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், லைவ் போட்டிருக்காங்க, யூடியூப் லிங்க் வாங்கி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்களை தொடர்ந்து என் பேர் ஸ்மைலி ராமகுட்டி மேம், உங்களுக்கு இந்த இடத்துல அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க நம்ம பேஜி பாலா சாரோட செஷன் பார்த்தினா ஃபீட்பேக் சொல்லலாம் மேம். எஸ், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எஸ் சார், என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? எஸ் மேம், கிளியர். ஸோ சூப்பரான ஒரு ஹோஸ்ட் அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு எஜுகேஷன் பாட்டை பார்த்தோம். ஸோ அவங்களோட சக்ஸஸ் அறிங் கேட்கும்போது ஸோ இந்த ஏஜ்ல இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஏஜ்ல நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. ஸோ சாரை பார்க்கும்போது எப்பவுமே ஒரு விஷயம் தோணும். ஸோ இவ்வளோ சின்ன வயசுல பொறுப்பா வந்து அவங்களோட படிப்பு செலவையும் பார்த்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கும் ஒரு சப்போர்ட்டா நிற்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேருக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்து ஸோ சூப்பரா சம்பாதிக்க என்னோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் தான் எனக்கும் ஆசை. பட் டைம் பற்றாக்குறையின் காரணமாக லாஸ்டா என்னோட ஃபீட்பேக்னே சொல்லிட்டேன். ஏன்னா என்னோட அப்ளைன் ஸ்பெஷல் பர்சன், நான் அவரை பத்தி சொல்லாம இருக்க முடியாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இசைக்கு முத்து அப்படிங்கிற ஒரு நபருக்கு என் கிளாஸ்ல நான் அவர் தோல் மேல கை போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்த ஒரு பர்சனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து எடுத்துட்டாப்ல. அண்ணன் இப்பவும் நீங்க வரலன்னா கண்டிப்பா உங்க கிளாஸ்ல எல்லாருமே எடுத்துருவேன் அப்படிங்கிற மிரட்டினாங்களா இல்ல பயமுடுத்தாங்களாலாம் தெரியாது. பட் ஆனா இப்படி சொன்னாப்ல உடனே நான் என்ன முடிவு பண்ணோம்னா, ஓகே நம்ம என்ன பண்ணிடலாம், உள்ள என்டர் ஆயிடலாம். பட் ஆல்ரெடி நான் இன்னொரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்ததுனால நான் ரொம்ப யோசிச்சேன், தயக்கப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வாங்க நம்ம பண்ணான்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது மீட் பண்ண ஒரு பர்சன், என்னோட காலேஜ், என்னோட ஸ்கூல் ஜூனியர், இப்போ என்னோட காலேஜ் ஜூனியர். ஸோ எல்லா இடத்துலையுமே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இடையில ஒரு 2 வருஷம் மட்டும் தான் மீட் அப் இல்லை. அவங்க வெல்ஃபேர் ஸ்கூலு, நான் வந்து சென்ட் மேரிஸ் அப்படிங்கிற ஸ்கூல் தான். ஆனால் ரெண்டுமே வீக்கே போகிறோம் தான், வேற வேற ஸ்கூல்ல படிச்சாங்க. வேற வேற ஸ்கூல்ல நாங்கள் ஜேர்னி பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு எடுத்து ஸோ லாஸ்டா ஒரு போட்டோ காமிச்சாங்களா உளுந்து வாரின மாதிரி. அதுக்கு முன்னாடியே நான், கிஷோர் சார், அப்புறம் பேச்சி பாலா சார் நடு ரோட்ல விழுந்து கிடந்தோம் இதே ஸ்கூட்டி பைக்ல போய். அந்த மாதிரி நாங்க நிறைய இந்த ஒரு ஆஃபீஸ் போற நேரத்துல அந்த மாதிரி சொன்னோம்ல 3-4 பேர்லாம் போனா என்ன ஆகும் தெரியுமில, அதெல்லாம் பொருட்படுத்தாம நாங்க பாட்டு போவோம். எந்த போலீஸ் கண்ணுமே கண்டப்படாம, நான் யாருமே லைசன்ஸ் கிடையாது, ஸ்டில் நவ் இப்போ வரைக்குமே யாரு கையிலுமே லைசன்ஸ் கிடையாது. எந்த போலீஸ் கண்ணுமே மாட்டாம, ஏன்னா நாங்க அம்பாசமுத்திரத்துல இருந்து கிளம்பணும்னா கண்டிப்பா 3 ஸ்டேஷன் இருக்கு இடையில, ஒரு ஸ்டேஷன்ல கூட மாட்டினதே கிடையாது இது வரைக்கும்.
எல்லா இடத்துலயும் தெரு பூந்து உள்ள பூந்து வந்து கரெக்டா பிரான்ச் ஆஃபீஸ் வந்துடும். வந்தா கரெக்டா உசைன் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்றது கரெக்டா இருப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, நாங்க பண்ணுவோம். திரும்ப அகைன் நைட்டோட நைட்டா தெருக்கள் எல்லாம் பூந்து தான் போவோம். இப்படிதான் நாங்க வந்து ஃபீல்ட் ஒர்க் அதிகமா பண்ணோம். இன்னைக்கு ஈடியானதுக்கு அப்புறம் ரொம்ப ரேரா நாங்க மீட் பண்றதோ இல்ல ஒன்னா ஃபீல்ட் ஒர்க் போறதோ கம்மியாயிட்டு வரக்கூடிய நாட்கள். ஆனா இன்னைக்கு ஈவெண்ட் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏஜிஎஸ் மீட்டிங் முடிச்சிருந்தோம், செகண்ட் ஏஜிஎஸ் அப்படிங்கிறதுமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் திரும்ப நாங்கள் வந்து ஒன்னா சேர்ந்து திரும்ப ஒர்க் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்கும். அண்ட் தம்பி பற்றி சொல்லணும்னா நம்மளோட பேச்சிபாலா சார் வந்து பிரதீப் ரங்கநாதன் ரீசெண்ட் டேஸ்ல ஒரு நல்ல ஹீரோ இருக்காங்களா, அவங்கள மாதிரி தான் பேசுவாப்ல. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 10 செகண்ட்ஸ் கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய ஆள், ஒரு நல்ல தேங்கி ரொம்ப டவுட்ஃபுல்லா அப்படி மாதிரி பேசியிருந்தோம் ரப்பர். அப்புறம் எனக்கு என்னன்னா இவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆன ஒரே ஒரு விஷயம், அந்த ஸ்மைலி கோர் குரூப்ல ஒரே நாள்ல 13 ஐடி எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுலதான் தாண்டா லீடரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு போர்ஷன். சின்ன வயசு தான், 19 வயசு இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. பட் நான் வந்து என் சின்ன பையனா நான் வந்து நினைச்சிருக்கலாம் இவனுக்கீழே போய் நம்ம ஒர்க் பண்ணுவான் அப்படிலாம் நான் நினைச்சதே இது வரைக்கும் நான் அப்படி நினைச்சதே கிடையாது. அதுக்கு நான் இடம் கொடுத்ததும் கிடையாது, யாருமே நான் இடம் கொடுத்ததும் கிடையாது. ஏன்னா யாருக்கு என்ன எப்போ கிடைக்கணுமோ அப்போ கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்தி சம்பாதிக்கதான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ அப்படி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்மளோட பேச்சிபாலா சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ரொம்ப சூப்பரா சக்சஸ் ஆகி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் சக்சஸ் ஒன்லி இன் ஆக்சிஸ் இந்தியா. தேங்க்யூ ஸோ மச். த செஷன் இஸ் எண்ட். மீரா மேம் என் பண்ணிடுங்க மேம்.